சட்டமன்ற பொதுத் தேர்தலை ஒற்றி அமைக்கப்பட்டுள்ள கூட்டணிக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமை தாங்குகிறது. கழகத்தின் தலைமையிலான கூட்டணியில் இடம்பெறும் கட்சிகள் குறித்து முடிவெடுக்கும் முழு அதிகாரத்தை புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்களுக்கு இப்பொதுக்குழு ஏகமனதாக வழங்குகிறது. இன்றைக்கு நேற்று இல்லை, என்றைக்குமே அதிமுக ஆட்சியில் இருந்தாலும் இல்லை என்றாலும் நம்மை தான் குறிவைத்துக் கொண்டு எப்படியாவது இந்த அதிமுகவை அழிக்க வேண்டும் என்று கங்கணம் கட்டி கொண்டு இருந்து கொண்டிருக்கிறார்கள் தமிழகத்திலே. இதிலே எதிரி திமுக மட்டுமில்ல, துரோகிகள் மட்டுமில்ல, நம்மோடு உறவாடி கொண்டிருக்கிறவர்களும் இதிலே இருக்கிறார்கள். அதில் தான் நம் ரொம்ப எதிரி நமக்கு யார் என்று தெரியும், திமுக. நம்முடைய துரோகி யார் என்று தெரியும். ஆனால் நம்மோடே உறவாடி நம்மை கெடுப்பவர்களிடம் தான் நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். சில அரசியல் புரோக்கர்கள் இருக்கிறார்கள், அவர்களிடம் நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். எப்படி புரட்சி தலைவி அம்மாவில் ஆட்சி காலத்திலே சுவைத்துவிட்டு வெளியேறி புரட்சி தலைவியை விமர்சனம் செய்து புரட்சிகளை வீழ்த்த வேண்டும் என்று சொன்ன அவர்கள் காணாமல் போய்விட்டார்களோ, அதே நிலைதான் இன்று நம்மை எதிர்க்கின்ற துரோகிகள் வருகின்ற 2026 தேர்தலுக்கு பின்பு அவர்கள் காணாமல் போவார்கள். 26ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலிலே நல்ல கூட்டணி அமையும், கவலைப்படாதீங்க. இன்னொன்றையும் சொல்லுகிறேன், அதிமுகவை பொறுத்த வரைக்கும் சொந்த பலமுள்ள கட்சி, சொந்த பலம் வாய்ந்த கட்சி. அடுத்த ஆண்டு 2026ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அதிமுக தலைமை தான் நம்முடைய கூட்டணிக்கு தலைமை தாங்கும். அதிமுக தான் ஆட்சி அமைக்கும். அடுத்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி 210 இடங்களிலே வெல்லும். வணக்கம், இது கேள்விக்களம். பல்வேறு எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் அஇஅதிமுகவினுடைய பொதுக்குழு இன்றைக்கு கூடி கலைந்திருக்கிறது. பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன. அதில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியை பலப்படுத்துவதற்காக ஓபிஎஸ், டிடிவி தினகரன் போன்றவர்களை அந்த அணிக்குள் கொண்டு வருவதற்கான சில முயற்சிகளை செய்து கொண்டிருக்கிறார், அதில் அந்த பணியில் அண்ணாமலை ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார் என்ற தகவல்களுக்கு மத்தியில் இன்று நடந்த பொதுக்குழுவில் அதற்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது. துரோகிகள் காணாமல் போவார்கள், துரோகிகளுக்கு பாடம் புகட்டுவோம் என்ற சூளுரை மட்டுமல்லாது கூட்டணியில் இடம்பெறக்கூடிய கட்சிகள் யார் இடம்பெற வேண்டும், யாருக்கு இடமில்லை என்பதை அமித்ஷா செய்ய முடிவெடுக்க முடியாது, எடப்பாடி பழனிசாமி அவர்கள்தான் முடிவெடுப்பார் என்று மறைமுகமாக அந்த தீர்மானத்திலே சொல்லியிருக்கிறார்கள். அமித்ஷாவுடைய வியூகத்துக்கு அதிமுக ஒரு செக் வைக்கிறதா என்பது ஒரு புள்ளி. இன்னொன்று, சில பல கணக்குகளை எல்லாம் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முன்வைத்திருக்கிறார். அதிமுக, என்டிஏ, இந்த பாஜக இந்த கூட்டணிக்கே 43% வாக்குகள் இருக்கின்றன என்றெல்லாம் சொல்லியிருக்கிறார். 210 இடங்களை கைப்பற்ற முடியும் என்று அவர் சொல்கிறார். தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் எந்த ஷா படையெடுத்து வந்தாலும் தமிழ்நாட்டில் அவர்களை வீழ்த்தி காட்டுவோம் என்று சூளுரைத்திருக்கிறார். யாருடைய வியூகம் எதை நோக்கி செல்கிறது என்று விவாதிக்க போகிறோம். நம்மோடு பத்திரிகையாளர்கள் திரு இதயா அவர்கள், திரு ஷபீர் அகமது அவர்கள், மதிமுகவின் செய்தி தொடர்பாளர் திரு காரை செல்வராஜ் அவர்கள், ஓபிஎஸ் ஆதரவாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு சுப்புரத்னம் அவர்கள், இவர்களோடு அதிமுகவுடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு முருகு மாறன் அவர்கள். எல்லோருக்கும் வணக்கம். இதயா அவர்கள்ட்ட கேட்கணும், இந்த பொதுக்குழு ஒரு முக்கியமான ஒரு சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடி நடக்கிற ஒரு பொதுக்குழு கூட்டத்துக்கு எப்பவுமே எதிர்பார்ப்புகள் அதிகம் இருக்கும். ஆண்டுதோறும் நடந்தால் கூட ஒரு எக்ஸ்பெக்டேஷன் அதிகம் இருக்கும். கட்சிக்குள்ளே என்ன ஓட்டம் இருக்குன்னு தெரியும், எந்த லைனில் அந்த கட்சி பயணம் பண்ண போகுது அப்படின்றதுக்கான ஹிண்ட்ஸ் தெரியும். இந்த பொதுக்குழுவில் வெளிப்பட்ட உணர்வும் அது சொல்கிற செய்தியும் என்ன நினைக்கிறீங்க? இல்லை, இது ஒரு அதிமுக பொதுக்கூட்டம் மாதிரி தான் நடந்துச்சு, அதுதான் என்னுடைய பார்வை. ஏன்னா இதில் பங்களிப்பாளர்களுக்கு எந்த பங்கும் இல்லை, கைத்தட்டுறது மட்டும்தான் அவங்களுடைய பங்காக இருந்துச்சு. ஈவன் செல்வி ஜெயலலிதா நடத்தின பொதுக்குழுக்களை கூட சில சமயங்களில் தொண்டர்களுடைய கருத்தை கேட்டு அது பரிமாறிக்கிட்ட சம்பவங்கள்லாம் கூட உண்டு. அது இல்லாமல் பேசியிருக்காங்க. அதில் குறிப்பாக நம்ம சப்ஜெக்ட்டுக்கு வருவோம், அந்த 41.3 அப்படின்னு ஒரு இது பண்ணியிருக்காரு.
அதை முன்னாடி சட்டமன்ற தேர்தலுக்கு ஒரு மாதிரி வாக்களிப்பார்கள், நாடாளுமன்ற தேர்தலுக்கு ஒரு மாதிரி வாக்களிப்பார்கள். ஆமாம், அதான் அது கரெக்டு தான். முதல்ல சொல்லுவோம், நம்ம சிவி சண்முகம் நம்மளை தான் திட்டியிருக்காரு. 4 பேர் கவுன்சிலர் பக்கத்து வீட்டுக்காரன்னு கூட தெரியாது, ஆனால் உட்கார்ந்துக்கிட்டு சாயங்காலம் ஆனால் 4 பேர் உட்கார்ந்து பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இன்னொன்று கருத்து கணிப்பு என்ற பேரில் கருத்து திணிப்புகளை பண்ணுறாரு அப்படின்னு வேற சொல்லியிருக்காரு. இல்லை, இந்த மாதிரி ஒவ்வொரு தேர்தலுக்கும் வாக்குகளை வந்து மாறி மாறி கொடுப்பாங்க அப்படின்றதெல்லாம் ஒன்று இருக்கட்டும். அப்படி தான் கொடுப்பாங்க. அவர் வந்து 22க்கு 9 ஜெயிச்சதையே திரு எடப்பாடி வந்து பெருமையாக சொல்கிறது எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. ஏன்னா ஆளுங்கட்சியாக அவங்க இருக்காங்க, இடைத்தேர்தல்களை ஆளுங்கட்சி தான் ஜெயிக்கும்ன்றது இருக்கு. ஆனால் 22ல் நம்ம 9 ஜெயித்தோம் அப்படின்னு சொல்லி அதை பெருமையாக சொல்ல வேண்டியது என்ன இருக்குன்னு தெரியல. ஏன்னா 13ல் திமுக ஜெயிச்சிருச்சு, அதில் எதிர்கட்சியாக இருந்து அதை சொல்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து 41.3 வந்து பார்லிமெண்ட்டில் 2ஐயும் சேர்த்து சொல்கிறாரு. ஏன்னா அதில் பார்த்தீங்கன்னா இப்போ யார் யார் இல்லைன்ற கணக்கே இல்லை. அதில் இன்னைக்கு தேமுதிக அதில் இருக்கா? இல்லை. பாமக 2ஆக உடஞ்சிருக்கு, இன்னும் அவங்க சேர போகிறாங்களா தெரியாது. எஸ்டிபிஐ அதில் இருக்கா? இல்லை, தெரியாது. இவ்வளவு வச்சுக்கிட்டு அதில் ஓபிஎஸ் டிடிவி அதில் இருந்தாங்க, போட்டிக்கிட்டாங்க தேனி திருச்சியில், அவர் ராம்நாட்டில் போட்டிக்கிட்டார். இவங்கெல்லாம் இருக்காங்களா இல்லையான்னு தெரில. இன்னும் ஏசி சண்முகமே அதில் வருவாரா இல்லையான்னு தெரில. அவர் கணிசமான ஓட்டுகளை பிஜேபி சார்பில் வாங்கினார். ஆனால் இந்த 43.1 வந்து அரைவ் பண்ணி கொண்டு வராரு. அதில் பிஎம்கே இருந்தது. அதான் பிஎம்கே 2 வேற பிரிஞ்சிருக்குன்றேன். அது என்ன வருமானு தெரியல, அதில் வேற பிரிஞ்சிருக்கு. அப்படி இருக்கும்போது அதை சொல்லி 41 புள்ளி இருக்கான உற்சாகப்படுத்துறாரு. ஆனால் அவங்களுடைய தொண்டர்களை உற்சாகப்படுத்துறாரு. அப்படி பார்த்தா அந்த கணக்குப்படியே பார்த்தா அதே கூட்டணியில் 47% வந்து டிஎம்கே வாங்கியிருந்துச்சு. அப்பயும் அதானே ஜெயிக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு இது வருது. அதே கணக்கை வச்சு பார்த்தா, அரித்மெட்டிக் வச்சு பார்த்தா, அப்போ அதில் அந்த 47 41.3 கூடுதல்னு சொல்ல வராரா, என்ன சொல்ல வராருன்றதுல ஒரு புரிதல் எனக்கு. இன்னொன்று 83 தொகுதின்னு ஒன்று அரைவு பண்ணி கொண்டு வர்றாரு. அது பார்த்தீங்களா, நீங்கள் கவனிச்சிங்களான்னு தெரியல. ஆமாம், 83 தொகுதின்னு ஒன்று அரைவு பண்ணி கொண்டு வர்றாரு. அந்த 83 தொகுதிக்கு என்னென்னா அங்கங்கே பிஜேபி இது 2ஐயும் கூட்டி 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 பார்த்து அதில் ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. 83ல் நம்ம போன தடவை 75, இந்த தடவை 83க்கு வந்துட்டோம். அப்போ அடுத்த தடவை 210 அப்படின்னு ப்ரொஜெக்ட் பண்ணுறாரு. ஆனால் இதெல்லாம் வந்து ஒரு கட்சியில் அவங்கள பலப்படுத்துறதுக்கு பேசுகிறாங்க அப்படின்னு வச்சுட்டு எடுத்துகிட்டு நம்ம இயல்பாக போக வேண்டியதான். இல்லை, நீங்கள் வந்து அதில் லாஜிக் இல்லை அப்படின்றதுல மாற்று கருத்து இல்லை, அதில் ஓட்டைகள் இருக்குன்றதுல மாற்று கருத்து இல்லை. ஆனால் அதன் வழியாக ஒரு செய்தியை சொல்கிறார். ஏதோ தொண்டர்களை நம்ப வைக்கிறாரு, தொண்டர்களுக்கு உற்சாகம் ஊட்ட வேண்டிய தேவை இருக்குது. அப்படின்னா தொண்டர்கள் அந்த அளவிற்கு அவங்களுடைய வெற்றியின் மீது ரொம்ப டவுட்ஃபுல்லாக இருக்காங்களா? இந்த புள்ளி விவரங்கள் அவங்கள கன்வின்ஸ் பண்ணிடுமா? இல்லை, இப்போ நீங்கள் அடுத்தடுத்து வர்ற செய்திகள் அதையே தான் இப்போ வந்து சிவி சண்முகம் வந்து கோவப்படுறாரு. இந்த மாதிரி வந்து இன்றைக்கி ஒருத்தர் என்கிட்ட பேசிட்டாரு, இன்றைக்கி போக போகிறாரு, நாளைக்கு கிளம்ப போகிறாரு அப்படின்னு செங்கோட்டையன் போனதுலேருந்தே அங்கே வரிசையாக வதந்திகள் வருது. மாஃபா பாண்டியராஜன் போக போகிறாரு, கேப்பு முனிசாமியை போக போகிறாரு, தங்கமணி போக போகிறார், இப்படிலாம் வதந்திகள் வந்து டெய்லி வருது. அப்போ இங்கே வந்து ஒரு நம்பிக்கை இல்லாமல் இந்த கட்சி வந்து பலவீனம், இந்த கூட்டணி பலவீனம். நீங்கள் திரு இபிஎஸ் உடைய வார்த்தைகளே நீங்கள் எடுத்துக்கலாம். ஒரு நல்ல கூட்டணி அமைப்பேன், நீங்கள் கவலைப்பட வேண்டாம்ன்றாரு. இப்போ இருக்க கூட்டணி நல்ல கூட்டணி இல்லைன்றதுக்கு இதோட பெஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கிடையாது. இப்போ நல்ல கூட்டணி, அதுக்கு முன்னாடி சொன்னார் ஒரு பிரம்மாண்டமான கட்சி வருது, வலிமையான கூட்டணி அமைப்போம், இப்படி பல வார்த்தைகளை சொல்லியிருக்கிறார். போன சட்டமன்ற தேர்தல், நாடாளுமன்ற தேர்தலையும் சொன்னார், இப்பவும் சொல்றாரு. இந்த நல்ல கூட்டணி, வலுவான கூட்டணி, பிரம்மாண்டமான கூட்டணின்றது யாரை மீன் பண்றாரு? இல்லை, அதுதான் சொல்கிறேன். அவர் முன்னாடி பிரம்மாண்ட கூட்டணி அதெல்லாம் சொன்னது வந்து தாவேக்காவை மனசில் வச்சுட்டு சொன்னார். பிள்ளையார் சொல்லி போட்டாச்சு, கொடி வந்துருச்சு அப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருந்தார். ஆனால் இப்போ வந்து அந்த நிலைமை இல்லை. இனிமே வலுவான கூட்டணி அப்படின்றது அவர் எதை கொண்டு வர போகிறாருன்னு தெரியல. அதுதான் சொல்கிறேன், நீங்கள் வலுவான கூட்டணி வரும், நீங்கள் கவலைப்படாதீங்க, நான் பார்த்துக்கிறேன், அந்த கூட்டணியை கொண்டு வந்துடுவேன், அந்த கூட்டணி அமைக்கிறதுக்கு அவருக்கு அதிகாரம் கொடுக்கப்படுகிறது, இப்படிலாம் சொல்லும் போதே இன்றைக்கு நாம் பலவீனமாக இருக்கிறோம் அப்படின்னு அவரே சொல்கிற ஸ்டேட்மெண்ட் தான். மறைமுகமாக இன்டைரக்டாக தொண்டர்களுக்கு கொடுக்குற இதுதான், ஒரு அறிக்கை மாதிரி தான் அது. அந்த இண்டிகேஷனையும் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அவர்களை பலப்படுத்துறதுக்காக, இன்னும் சொல்லப்போனால் அவர் பெர்சனலாக சில பேரை சந்திக்கும் போது நம்ம ஒரு சர்வே எடுத்து வச்சுருக்கோம், 149 தொகுதியில் நம்ம ஜெயிக்கிறோம், கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி தான் அவர் வந்து தைரியம் கொடுத்து அனுப்பி வைக்கிறதா கேள்வி. ஏன்னா அப்படி இருக்கும்போது அவர் வந்து எல்லாமே ஒரு மிஸ்லீட் பண்ணி கொண்டு போகிறார். அதாவது நீங்கள் வந்து உண்மையிலேயே அவர் வந்து இந்த கட்சி பலவீனமாக இருக்கிறது, இந்த கூட்டணி வந்து ஜெயிக்க முடியாத நடத்தில் இருக்கிறதுனா அவர் இந்த கட்சியை பலப்படுத்துறதுக்கான முயற்சிகளில் முதல்ல இறங்கணும். முதல்ல பிஜேபியோட ஜெல்லாகணும். அப்புறம் பிஜேபி வைக்கிற கோரிக்கைகளை என்னன்னு பரிசீலிக்கணும். சரி சார், உறவாடி கெடுப்போர் அரசியல் புரோக்கர்கள்ட்ட எச்சரிக்கை இருக்கணும். நீங்கள் எதிரிட்ட வேற துரோகி இருக்காங்க, உறவாடி கெடுக்கிறவங்கள்ட்ட எச்சரிக்கையாக இருக்கணுன்றாரு. அது யாரை சொல்கிறாரு சிபிஎஸ்? அதை இபிஎஸும் தலையாட்டி அதை ஆமோதிக்கிறாரு. உறவாடி கெடுக்கிறது இப்போ யார்? அவங்கள உறவாடி கெடுக்கிறதுலாம் நம்ம கெஸ் பண்ணுறது அண்ணாமலை மட்டும் தான் கெஸ் பண்ண முடியுது என்னால். அதுக்கு பின்னாடி வேறு யார் இருக்காங்களான்றது எனக்கு தெரியலை. ஷபீர்கிட்ட கேட்போம்.
அண்ணாமலையை தான் அவங்க சொல்றாங்க. இப்போதைக்கு வந்து இந்த கூட்டணியில ஒரு குழப்பத்தையும் அவர் தான் ஏற்படுத்துகிறார். அதே நேரத்தில் டெல்லியை வந்து மிஸ்லீடும் பண்ணி ஓபிஎஸ், டிடிவி தினகரன் இவங்களை எல்லாரையும் வந்து என்டிஏக்குள்ள கூப்பிட்டு வந்துடணும், அல்லது ஏதோ ஒரு வகையில் இவங்கெல்லாம் இல்லாம நம்மளால வந்து ஜெயிக்க முடியாது அப்படின்ற ஒரு தோற்றத்தை அவர் ஏற்படுத்துகிறார். இங்க இருந்து அவர் ஃபீட் பண்றாரு அப்படின்றது வந்து தொடர்ச்சியா அவர் மேலே இருக்கிற குற்றச்சாட்டு. ஏன்னா சமீபத்தில் ஓபிஎஸ் டெல்லிக்கு போயிட்டு வந்தார். டெல்லிக்கு போயிட்டு வந்த உடனே அண்ணாமலையும் போகிறார். அப்போ 2 முறை அவர் டெல்லிக்கு போயிட்டு வந்தோடனே ஏதோ ஒரு அசைன்மெண்ட்டில் தான் அவர் போகிறார் அப்படின்ற மாதிரி ஒரு தோற்றம் என்பது இருக்கிறது. அப்போ இதை வந்து இதை அவங்க அக்னாலேஜ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்குறேன். ஏன்னா இதெல்லாம் நடக்குது. ஏன்னா அதனால தான் ஒரு தீர்மானத்தை அவங்க கொண்டு வந்திருக்காங்க. இனி அதிமுக என்டிஏ கூட்டணிக்குள்ளே யார் வராங்களோ அந்த கட்சிகள் குறித்து அதிமுக முடிவெடுக்கும் அப்படின்ற ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட வேண்டிய கட்டாயம் என்ன? ஏன்னா அதிமுக தான் கூட்டணிக்கு தலைமை தாங்குகிறது அப்படின்னும் போது அதிமுக தான் யார் வராங்க என்ன ஏது அப்படின்னு முன்னின்று எல்லா பேச்சுவார்த்தையும் நடத்தணும். நீங்க ஒரு தீர்மானத்தை கொண்டு வர வேண்டிய கட்டாயம் எங்க வந்துச்சு, அந்த அவசியம் எங்க வந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா திரைமறைவில் நடக்கக்கூடிய சில விஷயங்கள் வந்து இபிஎஸ் த்ரெட்டன் பண்ணுது. முக்கியமான பாயிண்ட் நீங்க சொல்றது. அது அதிமுக ஒரு கூட்டணி அமைக்கிறது அப்படின்னா அதிமுக அந்த கூட்டணிக்கு தலைமை, திமுக ஒரு கூட்டணி அமைக்கிறதுனா திமுக தலைமை. அந்த கூட்டணியில் யார் இடம்பெறுவாங்க அப்படின்றது அந்த கட்சியினுடைய தலைமை முடிவு செய்யும். அந்த கூட்டணியில் யார், சின்ன கட்சியோ பெரிய கட்சியோ யார் இடம்பெறாங்க. அதே போல் அந்த கட்சியினுடைய முதலமைச்சர் வேட்பாளர் யார் அப்படின்றது திமுகவோட தலைவர், அதிமுகவோட பொதுச் செயலாளர். இது வந்து தட் கோஸ் விதவுட் சேயிங். கரெக்ட். இது வந்து பாமர மக்களுக்கும் இது சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, அதற்கு ஒரு தீர்மானம் போட வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி தீர்மானம் போடுற இடத்துக்கு அதிமுகவினுடைய பொதுக்குழு நகர்ந்திருக்கு அப்படின்றது ஏதோ ஒரு செய்தியை வேற யாருக்கோ சொல்றாங்க. இல்ல வேற யாருக்கும் இல்ல, பிஜேபிக்கு இந்த செய்தியை சொல்றாங்க. ஏன்னா இன்னைக்கு பிஜேபி வந்து நாளைய தினம் வந்து பிரஷர் பண்ணோம், நீங்க வந்து ஓபிஎஸ் கூட்டணிக்குள்ள கொண்டு வந்துருங்க, டிடிவி தினகரன் ஒரு கூட்டணிக்குள்ள கொண்டு வந்துருங்க, என்டிஏ கூட்டணிக்குள்ள வந்தாங்கன்னா அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் என்ன அப்படின்றத அதிமுக டிசைட் பண்ணும். அதுவும் பாஜக எங்கேயாச்சும் பண்ணிட போதோ அப்படின்ற ஒரு பயம் அவங்களுக்கு ஏற்பட்டிருக்கு. நாளைய தினம் வந்து ஏதோ ஒரு பெரிய ப்ராமிஸை கொடுத்து உள்ள கொண்டு வந்தாங்க. பின்புறமாக இருக்கக்கூடிய மறைமுகமான ஒரு அழுத்தத்துக்கு இத்தனை பேரை கூட்டி ஒரு தீர்மானத்தின் வடிவிலையும் சில பேச்சுக்களின் வடிவிலையும் பதில் சொல்லி இருக்கிறாங்க. கண்டிப்பா அப்படிதான் பாக்குறேன் நான். நீங்க தேர்தலுக்கு முன்னாடி நடக்கின்ற ஒரு பொதுக்குழு அப்படின்னும் போது அது ஒட்டுமொத்தமாக இந்த தேர்தலை நாம் எப்படி சந்திக்க போகிறோம், எப்படி எதிர்கொள்ள போகிறோம் அப்படின்ற அந்த வியூகங்களை கொடுக்கக்கூடிய ஒரு பொதுக்குழுவாக அது அமையும். ஆனால் இப்ப நடந்திருக்கக்கூடிய பொதுக்குழு என்பது இவங்களுக்குள்ளேயே வந்து ஒரு பெரிய குழப்பம் என்பது இருக்கிறது. நீங்க இபிஎஸ் வந்து தன்னை அசர்ட் பண்ணணும்னு நினைக்கிறாரு. எங்கேயாச்சும் நமக்கு வந்து அந்த வாய்ப்பு வந்து எலெக்ஷன் நெருங்கும் போது பிஜேபி பிரஷர் பண்ணி எங்கேயாச்சும் வந்து நம்மளை ஓரங்கட்டிடுமோ அப்படின்ற ஒரு அச்சமும் வந்து அவங்களுக்கு இருக்கிறது. அப்போ அந்த விஷயங்களை எல்லாம் வந்து பொதுக்குழுவில் அவர் மீண்டும் தன்னை அசர்ட் பண்ணணும்னு பார்க்குறாரு. பொதுக்குழுவில் அதிமுக என்னுடைய கண்ட்ரோலில் தான் இருக்கு, அதிமுகவில் இந்த தீர்மானங்களை எல்லாம் வந்து நான் தான் இந்த முடிவுகளை எடுக்கணும்னு அதிமுக பொதுக்குழுவே எனக்கு வந்து அதிகாரம் கொடுத்திருக்கிறது. இதெல்லாம் பண்ணுவாங்க. ஒரு விஷயம் நீங்க பார்க்கணும், அது கலைஞர் கருணாநிதி அவர்கள் இருக்கும்போதும் சரி, செல்வி ஜெயலலிதா அவர்கள் தலைமையிலான ஒரு கட்சி பொதுக்குழு கூட்டனால என்ன முடிவெடுப்பாங்கன்னா, தேர்தலை சந்திக்கிறதுக்கு எந்த கட்சியோடு கூட்டணி அமைப்பது, என்ன வியூகம் வகுப்பது அப்படின்ற அதிகாரத்தை அவங்களுக்கு தந்து ஒரு ஃபார்மல் ரெசல்யூஷன் இருக்கும் யாரோட கூட்டணின்றது. அது வந்து வழக்கமா நடக்கிறது. கரெக்ட். ஆனா இது வந்து அதெல்லாம் தாண்டி சில லேயர்ஸ் டிராவல் ஆகிற மாதிரி இருக்கு. அதான் சொல்றேன் நான். இப்போ நீங்க ஓபிஎஸ் டெல்லிக்கு போனாரு, எந்த அடிப்படையில் அவரோட வந்து பேச்சுவார்த்தை நடத்தப்படுகிறது, என்ன பேச்சுவார்த்தையில் வந்து என்ன ப்ராமிஸ் ஓபிஎஸ்க்கு கொடுக்குறாங்க, எந்த இடத்துல அவரை வந்து கூட்டணிக்குள்ள அகாமடேட் பண்றாங்க அப்படின்ற விஷயங்கள்லாம் வந்து அதிமுகவோட பேச்சுவார்த்தை நடத்தப்படுகின்றதா அப்படின்றது ஒரு கேள்வி. அப்போ இந்த விஷயங்கள்லாம் வந்து ஒரு பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்ற ஒரு விஷயத்தை பாஜக இதுவரைக்கும் வந்து சொல்லவே இல்லை. பாஜகவுடைய தலைவர்கள் அதை பற்றி பேச மறுக்கிறார்கள். அண்ணாமலை ஒரு கூட்டத்தில் பேசினார், அவ்வளோதான். அதுக்கப்புறம் நயினார் நாகேந்திரன் பேசுகிறார். பாஜகவுடைய தேசிய தலைவர்கள் இதை பற்றி பேசுவதில்லை அப்படின்னும் போது அதுவே வந்து கூட்டணிக்குள்ள ஒரு பெரிய குழப்பத்தை ஏற்படுத்துகிறது. அப்போ இந்த கேள்விகளுக்கெல்லாம் வந்து பதில் சொல்ல வேண்டிய ஒரு கிளாரிட்டி கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாயமும் இபிஎஸ்க்கு ஏற்பட்டிருக்கிறது அப்படின்றது தான் இந்த பொதுக்குழுவோடைய ஒரு மைய கருத்தா இருக்குன்னு பார்க்குறேன். ஏன்னா இந்த விஷயங்களை வந்து
அவர் எஸ்டாப்ளிஷ் பண்ணிடணும் இந்த பொதுக்குழு மூலமாக அப்படின்னு நினைக்கிறாரு அப்படின்னு. மற்றபடி இதயா சார் சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு பிரம்மாண்ட கூட்டணி நாங்கள் அமைச்சிருவோம், அதுக்கப்புறம் வந்து 210 தொகுதிகளில் நாங்கள் ஜெயிக்கிறோம், எங்களுடைய ஓட் பேங்க் இவ்வளவு இருக்கு அப்படின்றது, நாம வந்து ஒரு அட்வான்டேஜஸ் பொசிஷன்ல இருக்கிறோம் அப்படின்றது தொண்டர்களை நம்ப வைக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு இன்னைக்கு அதிமுக தள்ளப்பட்டிருக்கிறது. இல்ல அவர் சொல்ற புள்ளி விவரமும், அதாவது ஒரு தேர்தலுக்கு முன்பாக நடக்கிற ஒரு பொதுக்குழுல பொதுவா என்ன இருக்குன்னா, தொண்டர்கள்ட்ட ஒரு உற்சாகம் கரைபுரலும், ஆட்சி அதிகாரம் இன்னும் ஒரு 100 நாளில் நம்ம கைக்கு ஆட்சி வந்துடும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு தான் கட்சியோட முன்னணியினர் வருவாங்க. தலைமை வந்து ஒரு ஆல் அவுட் அட்டாக் போவாங்க. அந்த உற்சாகத்தோட பிரதிபலிப்பு தலைமையோட பேச்சில் இருக்கும். அவர் வழக்கமான பொதுக்கூட்டம்னு திரு இதயா வர்ணிக்கிறாரு. தேர்தலுக்கான ஸ்ட்ராட்டஜி அப்படின்ற ஒன்று இல்லாமலும், தேர்தல் கூட்டணிக்கான வியூகம் அப்படின்றது ஒன்று இல்லாமலும் தடுமாறுறாங்களா? இப்போ அப்படி தானே தெரியுது. இல்லை, அந்த தடுமாற்றம் இல்லை அப்படின்னா தொண்டர்கள் எதிர்பார்க்கின்ற ஒரு கூட்டணியை நாங்கள் அமைப்போம் அப்படின்னு பேசியிருப்பாங்க. அந்த வார்த்தைகள்லாம் வரமாட்டேன். உங்களுக்கு நீங்க டிஎம்கேவை அட்டாக் பண்றீங்க, டிஎம்கே வந்து ஊழல் வழக்கு இருக்கு, ஊழல்ல வந்து முழுகி போயிருக்காங்க அப்படின்ற வழக்கமான திமுக எதிர்ப்பு அப்படின்றத வந்து அவங்க பதிவு பண்றாங்க. பட் அதை தாண்டி ஜெயிக்கிறதுக்கான வியூகம் என்ன அப்படின்னு வரும்போது அந்த இடத்துல இவரால் நம்பர்ஸ் மட்டும்தான் கொடுக்க முடியுது. 210 தொகுதி ஒரு வேகா ஒரு ஓட் பர்சன்டேஜ் சொல்றாரு. இதெல்லாம் வந்து இருக்கா இல்லையா அப்படின்றது இதயா சாருடைய அடுத்த யூடியூப் வீடியோ பார்த்தா தெரிஞ்சிட போறாங்க அதிமுக தொண்டர்களுக்கு. ஏன்னா அவங்க காலையில பேசுறதை ஈவினிங் போய் செக் பண்றாங்கல்ல, எல்லாரும் பேசுறத பாக்குறாங்க இல்லையா, அவங்களுக்கே தெரியும் நிலைமை எப்படி இருக்கு. நீங்க இதுல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நீங்க கவனிக்கணும். யாருடைய ஸ்பீச் அப்படின்னா எஸ்பி வேலுமணியோடைய ஸ்பீச். அவர் சொல்றாரு, திமுகல 2 பூத் ஏஜென்ட் இருந்தாலும் அவன் களத்துக்கு போய் வேலை பார்ப்பான், நீங்க வந்து களத்துக்கு போய் வேலை பாருங்க, மக்கள் வந்து திமுக மீது கோபமாக இருக்கிறார்கள் அப்படின்றதுக்காக நம்ம பக்கம் அவங்க அப்படியே வந்து வாக்களிச்சிட மாட்டாங்க, நம்ம போய் முயற்சி எடுக்கணும், வேலை செய்யணும் அப்படின்ற ஒரு விஷயமும் வந்து அவங்க பதிவு செய்யறாங்க. ஏன்னா தொண்டர்களுடைய மனநிலை என்பது ரொம்ப சோர்வாக இருக்கிறது, தொண்டர்களுடைய மனநிலை உற்சாகமாக இல்லை, ஒரு தேர்தலை ஜெயிப்போம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இன்னும் அதிமுகவுக்குள்ள ஏற்படவில்லை. அது இந்த பொதுக்குழுல ரொம்ப வெளிப்படையாக தெரிகிறது. ஷபீர், இன்னொரு விஷயம் இருக்கு இதுல. ஒரு இப்ப நம்ம என்ன பேசப்பட்டதோ அதை பேசுறோம், பேசப்படாத விஷயம், பேசப்படாத ஒரு ஒமிஷன்ஸ், கிளாரிங் ஒமிஷன்ஸ் அப்படின்னு சிலது இருக்கு. ஒன்று, திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் ஏடிஎம்கேக்கு என்ன ஸ்டாண்டு? இப்போ நீங்கள் வந்து நீதிமன்ற தீர்ப்பு தப்பானது, சமூக பதற்றத்தை உருவாக்கிறோம் அப்படின்னா ஜெயலலிதா அவர்களும் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் 2013-14-17 என்ன ஸ்டாண்ட் எடுத்தாங்க? ஜெயலலிதா அவர்கள் 100 வருஷமாக எங்கே ஏற்றுனாங்களோ அங்கே தான் ஏற்றணும்னு ஸ்டாண்ட் எடுத்தாங்க. அன்றைய அறநிலையத்துறை அதை தான் போட்டது. இன்றைக்கும் அறநிலையத்துறை அதே ஸ்டாண்டில் தான் இருக்குது. ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு ஸ்டாண்டப் மாற்றுறார். அப்போ அது கோர்ட்டு தீர்ப்பு, அதை மதிக்கணுன்ற ஒரு லைன் எடுக்கிறார். பட் அதுலேயும் அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒரு பொசிஷன் எடுத்து எதுவும் பேசலை. இன்றைய தமிழ்நாட்டினுடைய ஒரு பேசு பொருளாக ஒரு வாரமாக இருக்குது. பிஜேபி வேகமாக பேசுது, ஏடிஎம்கே எதிர்முகாமில் மற்றவங்கெல்லாம் ஒன்று சேர்ந்து பேசுகிறாங்க. இதில் வந்து நிலைப்பாடு எடுக்க முடியாமல் தடுமாறுறாங்களா, அல்லது எடுத்த நிலைப்பாட்டை நியாயப்படுத்த முடியாமல் ரொம்ப அதிகம் போகாமல் தடுமாறுறாங்களான்னு ஒரு ஆஸ்பெக்ட் இருக்குது. இன்னொரு முக்கியமானது, அவங்களுக்கு இன்னொரு சேலஞ்சர் விஜய். இன்னைக்கு வந்து தாவேகா ஒரு கட்சி வந்திருக்கு, இந்த கட்சியினுடைய முன்னணி தலைவர் ஒருத்தரே போயிருக்கிறாரு. அவங்க வாங்குற ஓட்டு அதிமுகவை கடுமையாக பாதிக்குன்னு பலவிதமான புள்ளிவிவரங்கள் வருது. அந்த கட்சி சார்ந்து எந்த பேச்சுமே இல்லையே. அந்த கட்சி சார்ந்து அவங்க பேசாததான் வந்து அதிமுகவுக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக மாறிக்கொண்டு இருக்கிறது. ஏன்னா அந்த கட்சி தாவேக்கா நம்ம கூட வந்துடும், தாவேக்காவோட நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம், கடைசி நிமிஷத்தில் அந்த கூட்டணி என்பது மாறிடும், கூட்டணி கணக்குகளை இபிஎஸ் மாற்றுவார் அப்படின்ற விஷயங்கள்லாம் வந்து உள்ளுக்குள்ளே அவங்க பேசிகிட்டே இருக்காங்க. இவரே அதை வந்து 2-3 மேடைகளில் பேசினதுனால அந்த அந்த ஒரு நம்பிக்கை அப்படின்றது பெரிய அளவுக்கு வந்துருச்சு. ஆனால் தாவேக்கா என்னைக்கு வந்து முதலமைச்சர் வேட்பாளர் திரு விஜய் அவர்கள் அப்படின்னு சொன்ன உடனே அந்த நம்பிக்கை போயிருச்சு. இப்போ 2 முதலமைச்சர் வேட்பாளர்கள் இருக்க முடியாது இல்லையா ஒரு கூட்டணியில். அப்போவே அந்த கதவுகள் மூடப்பட்டிருக்கு. நீங்க 2 வருஷம் அப்படின்னு கூட யோசிக்கலாம். டாக்டர் ராமதாஸ் அந்த காலத்தில் சொன்னாருங்க, ஆண்டுக்கு ஒரு முதலமைச்சர்னாரு. கரெக்ட், ஒவ்வொரு கம்யூனிட்டில இருந்து ஒரு முதலமைச்சர் வருவாங்க அப்படிலாம் சொன்னாரு. இல்ல அது ஒரு ஏற்பாடு இருந்தாலும் பட் தமிழ்நாட்டுக்கு அது ஒத்து வராது. ஏன்னா அது தேர்தல் வியூகமாக அது சரியா வராது அப்படின்றது. ரெண்டாவது, விஜய் வந்து அதிமுக கூட்டணி பக்கம் போறதுக்கான எந்த சமீட்சைகளும் அவங்க கொடுக்கல. மாறாக அவங்க வந்து அதிமுகவை எந்தெந்த வகையில எல்லாம் பலவீனப்படுத்த வேண்டுமோ அதெல்லாம் அவர்கள் உள்ள இருந்து
செய்து கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக சமீபத்தில் செங்கோட்டையன் அவர்கள் போனது, அதுவே வந்து அதிமுகவுக்கு ஒரு பெரிய இன்செக்யூரிட்டியை கொடுத்துருச்சு. நீங்க கட்சியில் அவர் இல்லை, அதனால நம்ம பதில் சொல்ல வேண்டியது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு 3வது நாள் போய் கோபிச்செட்டிப்பாளையத்தில் ஒரு கூட்டத்தை போட்டு ஒரு கூட்டத்தை கூட்டி இங்கே எங்களுக்கு வந்து தமிழகத்திலேயே இதை ஒரு மிகப்பெரிய நம்பர் 1 தொகுதியாக மாற்றி காட்டுறேன் அப்படின்னு பேசுறதே வந்து இவங்களுக்கு ஒரு செட்பேக் இருக்கு அப்படின்றது தெரியுது, ஒரு இன்செக்யூரிட்டி இருக்கு அப்படின்னு தெரியுது. இன்னொரு விஷயம், நீங்க சொன்ன இந்த திருப்பரங்குன்றம் விஷயத்துல அதிமுக வந்து முன்கூட்டியே முடிவு எடுத்து விட்டது. திருப்பரங்குன்றம் விஷயத்துல அவங்களுடைய ஸ்டாண்ட் வந்து ரொம்ப தெளிவா இருக்கு. அவங்க பாஜகவுடைய அஜெண்டாவும் RSS உடைய அஜெண்டாவையும் நிறைவேற்றுகிறோம் அப்படின்ற உறுதிமொழியை அவங்க கொடுத்துட்டாங்க. அது எங்க நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்து முன்னணி கூட்டிய அந்த மாநாட்டில் மேடையில் போய் அதிமுக தலைவர்கள் போய் உட்கார்ந்தாங்க. ஒப்புதல் இல்லாமலாம், தலைமையுடைய ஒப்புதல் இல்லாமலாம் அவங்க அங்கே போய் உட்கார முடியாது. தீர்மானங்கள் நிறைவேற்றப்படும் போது திருப்பரங்குன்றம் மலையில நாங்கள் தீபத்தை ஏற்றுவோம் அப்படின்னு தீர்மானம் நிறைவேற்றும் போது அதிமுக தலைவர் மலையில தான் தீபத்தை ஏத்திட்டு தானே இருக்காங்க, தீபத்தை ஏத்திட்டு இருக்காங்க. ஆனா இவங்க சொல்ற தீபம் வந்து அந்த தீபத்தூண் அப்படின்னு இந்து அமைப்புகள் சொல்லுது, சர்வேக்கல் அப்படின்னு மற்றவர்கள் அதை வந்து கவுண்டர் பண்றாங்க. இங்க வந்து இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனையே என்னன்னா, இதுல என்ன ஸ்டாண்ட் எடுக்கிறது அப்படின்றது அவங்களுக்கு தெரியல. ரெண்டாவது, இந்த ஸ்டாண்ட்ல வந்து நம்ம இதை எதிர்த்து ஒரு ஸ்டாண்ட் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து பாஜகவினால ஏதாவது தொந்தரவு வருமா, பிரச்சனை வருமா அப்படின்ற அச்சமும் வந்து பெரிய அளவுக்கு இருக்கிறது. பாஜக கிட்டே டைம் பை பண்றாங்க. பாஜக கிட்ட டைம் பை பண்ணல, தீர்மானத்தை நிறைவேற்றணும், நிறைவேற்றலன்னா நாளைக்கு கேட்பாங்களே அப்படின்ற ஒரு கட்டாயமும் அவங்களுக்கு ஏற்பட்டு. ஏன் இதுல கருத்து சொல்லாம இருக்கீங்க? நான் கமிட்டலா ரொம்ப பக்கம் இதுவாகவும் போகாம ஒரு விஷயம் முடிவு பண்ணாங்க என்னன்னா, நமக்கு வந்து சிறுபான்மையினருடைய வாக்குகள் பாஜக கூட்டணியில இருக்கிறதுனால வரப்போறது இல்லை அப்படின்றது. அதுல ஒரு மித்து இருக்கு. இப்ப திருப்பரங்குன்றம் மலை விவகாரம் இருக்கு, அது வந்து ஒரு கலவர பூமியா மாறிடக்கூடாதுன்னு நினைக்கிறது வந்து முஸ்லிம் இஷ்யூ மட்டுமா? எவ்வளவு ஹிந்துஸ், இப்ப இந்து மதத்தில் நம்பிக்கை கொண்ட பலருமே அந்த இடத்துல பதற்றம் வேணாம், என்ன இருக்கோ போகட்டும்னு சொல்றவங்க இருக்காங்கல்ல. இப்போ வெறும் சிறுபான்மையினர் ஓட்டு மட்டும்தான் இதுல தீர்மானகரமான சக்தியா? செக்யூலர் ஓட்ஸ் இல்ல, ஒரு இணக்கத்துக்கான வாக்குகள்னு ஒன்று இல்லையா தமிழ்நாட்டில்? அதுதான் அவங்க வந்து மறுபடியும் சொல்றாங்க. சிறுபான்மையினருடைய வாக்குகளை மட்டுமே மையப்படுத்தி இந்த பிரச்சனை வந்து பூதாகரமாக கையில் எடுக்கப்படுகிறது அப்படின்னு. நீங்க சொல்றது தமிழ்நாட்டில் வந்து இங்க இருக்கக்கூடிய ஆவரேஜ் ஹிந்துஸே வந்து அதை ஏத்துக்க மாட்டேன்றாங்க. ஏன்னா ஒரு கலவரம் பண்ணி தான் நாம வந்து ஒரு வழிபாடு நடத்தணுமா அப்படின்ற அந்த கேள்வி என்பது இருக்கிறது. அது எல்லா பக்கமும் அது இருக்கிறது. நீங்க ஒரு இஸ்லாமிய மதத்தை சேர்ந்தவர்களாக இருக்கட்டும், கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்தவர்களாக இருக்கட்டும். ரெண்டாவது, நீங்க வந்து ஒரே நாள் ஒரு 3 நாள்ல 3 வெவ்வேறு விதமான தீர்ப்புகள், அதை எப்படி வந்து நடைமுறைப்படுத்துவது? ஒரு அரசாங்கம் எப்படி அதை அமல்படுத்துவது? நீங்க அது ரொம்ப முக்கியமா கவனிக்கணும். 1ஆம் தேதி ஒரு தீர்ப்பு கொடுக்கப்படுகிறது, 3ஆம் தேதி அந்த தீர்ப்பை நிறைவேற்றணும், 3ஆம் தேதி 6:30 மணிக்கு இன்னொரு தீர்ப்பு கொடுக்கப்படுகிறது. அதை நிறைவேற்றுவதற்கான சூழலே அங்கே இல்லை அப்படின்றதான் வந்து நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஒரு உயர்நீதிமன்றம் கொடுக்கின்ற ஒரு தீர்ப்பை வந்து நிறைவேற்றுவதற்கும் அதை அமல்படுத்துவதற்கும் உங்களுக்கு வந்து ஒரு அமைதியான ஒரு சூழல் அப்படின்றது இருக்கணும். அதுக்கு முன்னாடியே வந்து அங்க ஒரு கலவரமான ஒரு சூழல் ஏற்பட்டு விட்டது அப்படின்னும் போது நீங்க சட்டம் ஒழுங்கு தான் வந்து ஒரு அரசாங்கத்துக்கு பிரதானமான ஒரு விஷயமாக இருக்குமே தவிர, ஒரு தீர்ப்பை அமல்படுத்துவதன் மூலமாக அங்க சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்படும் அப்படின்ற அச்சம் இருந்தால் கூட அவங்க வந்து 1% அந்த வாய்ப்பு இருந்தா கூட அவங்க வந்து அதை நிறைவேற்ற மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு சூழலே அங்க இல்லை அப்படின்றது தான் என்னுடைய பார்வை. குறிப்பா இதுல பாத்தீங்கன்னா, நீங்க அதிமுக தலைவர்கள்லாம் 3வது நாள் போய் நயினார் நாகேந்திரனோட அவங்க அங்க பிரச்சனை பண்ணும்போது கூட உட்கார்ந்து அரெஸ்ட் ஆகுறாங்க. அப்போ அதிமுக முன்கூட்டியே ஒரு முடிவு எடுத்து விட்டது. மதுரைக்கு இந்த பிரச்சனைகள்லாம் நாங்கள் தலையிடுவோம், இந்த பிரச்சனைகள்லாம் நாங்கள் கூட இருப்போம், உடன் இருப்போம். ஆகவே பட்டும் படாமலும் ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றுவோம் அப்படின்றதுனால ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றிருக்கிறார்கள். ஆனால் இதுல வந்து அவங்க ரொம்ப கேர்ஃபுல்லா என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நீதிமன்ற தீர்ப்புகளை அமல்படுத்த வேண்டும், நீதிமன்றத்தை மதிக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி அந்த லைனை எடுத்துட்டாங்க. இதுல இருக்கிற ஆக்சுவல் பிரச்சனை என்னன்னா, அங்க வந்து ஒரு அசாதாரண சூழல் அதைத்தான் இவரும் சொல்றாரு. நம்ம இயற்கை வளங்கள் துறை அமைச்சர் ரகுபதி, நாங்க நீதிமன்ற தீர்ப்பை தான் நிறைவேற்றுவோம், 2017 14 நீதிமன்றம் என்ன தீர்ப்பு கொடுத்ததோ 2 நீதிபதிகள் சொன்ன தீர்ப்பை தான் நாங்க பின்பற்றுவோம்னு சொல்றாரு. நான் திரு சுப்ரத்னத்தோட கோணத்தை கேட்டு வந்துடுறேன். திரு சுப்ரத்னம், ஒரு விஷயத்தை வந்து ஏடிஎம்கே பொதுக்குழு ரொம்ப கேட்டகாரிக்கலாக சொல்லிட்டாங்க. திரு டிடிவி தினகரனுக்கு அங்கே இடம் இல்லை, திரு ஓபிஎஸ்க்கு இடம் இல்லை, துரோகிகளை வீழ்த்தி காட்டுவோம், அவங்களுக்கு பாடம் புகட்டுவோம் அப்படின்னு மீண்டும் மீண்டும் அங்கே பேசப்படுது. ஸோ ஓபிஎஸ்ஸோடைய டெல்லி விஜயம் அப்படின்றது தோல்வியில் முடிஞ்சிருச்சு, அதற்கு வானகரத்தில் பொதுக்குழுவை கூட்டி எடப்பாடி பதில் சொல்லிட்டாரு, அப்படி புரிஞ்சுக்கலாமா?
வணக்கம் அனைவருக்கும். அண்ணா, இதில் தோல்விங்கிற பேச்சுக்கே இடம் கிடையாது. திரு அண்ணன் ஓபிஎஸ் அவர்களுடைய டெல்லி விஜய் என்பது பாரதிய ஜனதாவுடைய தேசிய தலைமை, குறிப்பாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்கள் வற்புறுத்தலின் பேரில் அவர் டெல்லிக்கு சென்று தன்னுடைய நிலைப்பாட்டை மிக தெளிவாக தெளிவுபடுத்தி வந்திருக்கிறார். மிக தெளிவாக அதாவது இன்றைக்கு நீங்கள் கூட்டணி வைத்திருக்கக்கூடிய திரு எடப்பாடி தலைமையிலான அதிமுகவுடன் நீங்கள் செல்ல நேரிட்டால் எப்படி படுதோல்வி அடைவீர்கள் என்ற புள்ளி விவரங்கள்லாம் தெரிவித்து கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் என்ன நடந்தது என்பதையெல்லாம் எடுத்து சொல்லி, எனவே திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய சொல்லை கேட்டு நீங்கள் தமிழ்நாட்டில் கால் பதித்து விடலாம் என்று எண்ணினால் அது பகல் கனவாக முடிந்துவிடும் என்ற செய்தியை மிக தெளிவாக சொல்லிவிட்டது மட்டுமல்ல, நாங்கள் திரு இபிஎஸ் அவர்களுடன் வழியே சென்று இணைவதாக நீங்கள் சமரசம் பேசுவதன் மூலம் அவர் தவறுதலாக புரிந்து கொள்ளக்கூடாது. அதை நீங்கள் தெளிவுபடுத்தி விடுங்கள். நாங்கள் சொல்ல விரும்புவது, இந்த தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தோற்றால் இது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் கடைசி அத்தியாயம் கரும்புள்ளிகளால் எழுதப்படுவதாக ஆகிவிடும் என்ற அடிப்படையில் தான் நாங்கள் இணைப்பை வற்புறுத்துகிறோம். அதே நேரத்தில் நீங்க சொல்றது அதிமுக நலனுக்காக சொல்றோம்னு நீங்க சொன்னாலும், அதிமுக தலைமை, அதிமுகவுடைய ஒட்டுமொத்த கட்சி, அதனுடைய பொதுக்குழு இன்னைக்கு கூடி டிக்ளேர் பண்ணிட்டாங்க யார் அந்த கூட்டணியில் இடம்பெறணும் அப்படின்றத திரு இபிஎஸ் தான் முடிவு செய்வார், அவர் முடிவு தான் இறுதியானது அப்படின்னு இன்னைக்கு பிரகடனப்படுத்திட்டாங்க. இன்னொன்று சொல்றாரு, அந்த 41.33 போன பிஜேபி அலையன்ஸும் ஏடிஎம்கே அலையன்ஸும் சேர்ந்து எடுத்த ஓட்டு 41.33%. அந்த ஓட்டை டிஎம்கே வாங்கின ஓட்டோட கம்பேர் பண்ணால் சட்டமன்ற தொகுதி வாரியாக பிரித்தா 84 சீட்டில் ஏடிஎம்கே முன்னாடி வந்துடுது. இன்னொரு 15 சீட்டில் 1% டிஃபரன்ஸில் நாங்கள் விட்டுட்டோம். ஸோ இதெல்லாம் போட்டால் 210 சீட்டு ஜெயிச்சிருவோன்னு ஒரு இலக்கு நிர்ணயித்து கூட்டணி விவகாரத்தில் நாங்கள் சொல்கிறது தான் ஃபைனல்னு சொல்கிறாங்க. ஸோ இபிஎஸ் மீண்டும் ஒரு அப்பர் ஹேண்ட் எடுக்கிறாரு. பிஜேபி வழியாக ஓபிஎஸ் டிடிவி பண்ணுற முயற்சியோ அல்லது பிஜேபி ஆன் இட்ஸ் ஓன் பண்ணுற முயற்சியோ அவங்க ஏற்றுக்கொள்ளலை, அவங்களுக்கு ஏதோ ஒரு வியூகம் கையில் இருக்கு அப்படின்னு தானே அதுக்கு அர்த்தம். அண்ணா, நான் உங்ககிட்ட சொல்ல வேண்டியது, திரு அமித்ஷா அவர்களிடம் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் சொல்லி வந்தது, நாங்கள் ஏதோ எடப்பாடி பழனிசாமியிடம் வழியிடச் சென்று சரணாகதி அடைவதாக யாரும் எண்ணிக்கொள்ள வேண்டாம். ஒருவேளை சமரச உடன்படிக்கை ஏற்படுமானால் அமைப்பு தேர்தல் படி நடந்த நான் ஒருங்கிணைப்பாளர், அவர் இணை ஒருங்கிணைப்பாளர் என்ற நிலைப்பாட்டிலும் ஏ ஃபார்ம் பி ஃபார்மில் இருவரும் கையொப்பமிட வேண்டும் என்ற இரட்டை தலைமை என்ற நிலைப்பாட்டில் தான் இணைவேன் என்பதை தெளிவுபடுத்தி விடுங்கள் என்று சொல்லிவிட்டார். எனவே நாங்கள் ரொம்ப தெளிவு, நாங்கள் எங்களுடைய நிலைப்பாட்டில் தெளிவாக இருக்கோம். இன்றைக்கு அதிமுகவுடைய பொதுக்குழு தீர்மானத்தின் மூலம் ஒரு பிரச்சனை முடிவுக்கு வந்திருக்கிறது. இன்னும் அதிமுகவுடன் இணைப்பு என்ற ஒரு வார்த்தையை வைத்துக் கொண்டு நாங்கள் காலம் தாழ்த்துவதற்கு நேரமும் சூழலும் இடம் கொடுக்காது என்ற அடிப்படையில் தான் நாங்கள் 24ஆம் தேதி கடந்த 24ஆம் தேதி சேருவதற்கு நாங்கள் இன்னும் காலம் தாழ்த்த மாட்டோம்ன்றது நீங்க போடுற பெட்டிஷன், நீங்க சொல்ற கண்டிஷன். அவங்க உங்களை சேர்த்துக்கிற இடமும் இல்ல, பரிசீலிக்கிற இடத்துல கூட அவங்க இல்ல. அது இன்னைக்கு கதவை ஒரே எடப்பாடி பழனிசாமி என்ன போட்டான். தயவு செய்து அண்ணா ஒரு கருத்தை புரிஞ்சுக்கங்க. நாங்கள் எடப்பாடி பழனிசாமிகிட்ட பெட்டிஷன் போடல, அமித்ஷா வழியே எங்களை அழைத்தார். அந்த அடிப்படையில் சேர்வதென்றால் என்ன நிபந்தனைகள் என்று சொல்லிவிட்டு வந்திருக்கிறோம். நாங்கள் அதனால் தான் அன்றைக்கு சிலர் சொன்னதன் காரணமாக 10ஆம் தேதி பொதுக்குழு நிகழ்வை பார்ப்போம், அதற்கு பிறகு 15ஆம் தேதி கூடி நாம் அறுதியிட்டு உறுதியான முடிவை எடுத்து விடுவோம் என்று சொல்லி வந்திருக்கிறோம். இன்றைக்கு அவர்கள் நிலைப்பாட்டை தெளிவுபடுத்தி விட்டார்கள். நாங்கள் எங்களை துச்சமாக மதித்திருக்கக்கூடிய திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை தோற்கடிப்பதன் மூலம் பாடம் புகட்டுவது மட்டுமல்ல, நாங்கள் அமைக்கக்கூடிய கூட்டணி வெல்லும் கூட்டணியாக இருக்கும் என்ற உறுதியான நிலைப்பாட்டை 15ஆம் தேதி கூட இருக்கக்கூடிய எங்களுடைய நிர்வாகிகள் கூட்டத்தில் நாங்கள் அறிவிக்க இருக்கிறோம். நாங்கள் ஏதோ வேறு வழி இல்லாமல் எடப்பாடி பின்னால் சுற்றுவதாக யாரும் எண்ணிக்கொள்ள வேண்டாம். எனவே எங்களுக்கு இன்றைக்கு எங்களுடைய ஒரு வகையில் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நாங்கள் தீர்க்கமாக ஒரு முடிவு எடுப்பதற்கான ஒரு சூழலில் எங்களை தள்ளிவிட்டு இருக்கிறார். இன்னும் திரு ஓபிஎஸ் அவர்கள் ஒற்றுமை என்பதை வலியுறுத்தாமல் இறுதியான முடிவெடுத்து
நடைபெற இருக்கின்ற சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ள வேண்டும் என்ற ஒரு உணர்வை, ஒரு உந்துதலை இந்த பொதுக்குழு எங்களுக்கு உருவாக்கி தந்திருப்பதற்கு உள்ளபடியே எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு நாங்கள் நன்றி தெரிவிக்க கடமைப்பட்டு இருக்கிறோம். இவர் சொல்லுகிறாரே 210 தொகுதி, அண்ணா கனவு காண்பதற்கு அனைவருக்கும் உரிமை உண்டு. 2+2 is not always 4 in politics. It may be 0 also. 2 எப்பொழுது 4 ஆகாது, சைபராக கூட ஆகும். அருமை சகோதரர் இது சபீர் அவர்கள் பத்திரிகையாளர் சொன்னதை போல அன்றைக்கு இவர் சேர்த்த கூட்டணியில் பிஜேபி என்னுடன் சேர்ந்தால் என்றால் பிஜேபி கூட்டணியில் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் வாங்கிய 3.5 லட்சம் ஓட்டு, அண்ணன் டிடி தினகரன் அவர்கள் வாங்கிய ஓட்டு, திரு ஏ.டி. சண்முகம் அவர்கள் வாங்கிய ஓட்டு, இன்னும் மற்ற தலைவர்கள்லாம் வாங்கிய ஓட்டுகளை எல்லாம் இவர் கழித்து விட்டு பேசியிருக்க வேண்டும். எனவே பத்திரிகையாளர் இதை அவர்கள் சொன்னதை போல இது பொதுக்குழு போல இல்ல, பொதுக்கூட்டம் போல அவர்கள் பேசி தெரிந்திருக்கிறார்கள் என்பதை சொல்ல என்ற கருத்து உண்மையிலே ஒரு சிந்திக்க வேண்டிய கருத்து. அங்கே இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி 210 அப்படின்னு ஒரு இலக்கு சொல்றார். ஒரு கட்சிக்கு அந்த இலக்கு வைப்பதற்கு உரிமை இருக்கு, ஆசைப்படுறதுக்கு அவங்களுக்கான ஒரு உரிமை இருக்கு, தொண்டர்களை உற்சாகப்படுத்துறதுக்கு சொல்லலாம். ஆனால் அதுக்கு அவர் வைக்கிற தர்க்கம் இருக்குல்ல, லாஜிக்ஸ். கடந்த தேர்தலில் என்டிஏவும் ஏடிஎம்கேவும் எடுத்த ஓட்டு 41.33, அது சேர்த்தாலே 85% சீட்டு வந்துடுது, 84, இன்னொரு 15 சீட்டு 1% டிஃப்ரென்ஸ்லன்றார். அது ஓபிஎஸ் வாங்கின ஓட்டு, டிடிவி வாங்கின ஓட்டு, பிஎம்கே வாங்கின ஓட்டு, ஒன்றுபட்ட பிஎம்கே ஓட்டு, ஏசிஎஸ் ஓட்டு, இப்படி பல காரணிகள் அதுக்குள்ளே இருக்குது. இன்னொன்று, ஒரு தேர்தலுக்குன்னு 100 நாள் அப்படின்னு சிவிஎஸ் பேசுகிறார். 100 நாள் தான் இருக்குது, நல்லா வேலை செய்யணும்னு பேசுகிறீங்க. 100 நாள் இருக்குது, ஆனால் தேர்தலுக்கு எந்த திசையில் போகிறாங்க, என்ன வியூகம், என்ன கூட்டணி அப்படின்ற ஒன்றை அமைக்க முடியாமல் ஒரு நல்ல கூட்டணின்னு பொதுவாக சொல்கிற இடத்துக்கு ஏடிஎம்கே நகர்ந்துருக்காங்க. இல்லை, நம்ம அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி நம்ம பொதுக்குழுவை பொறுத்த வரைக்கும் நம்ம அன்பு சகோதரர் பத்திரிகையாளர் திரு இதயா அவர்கள் சொன்னார்கள் அது ஒரு பொதுக்கூட்டம் போல் நடந்தது என்று. பொதுக்கூட்டத்திற்கும் பொதுக்குழுவிற்கும் வித்தியாசம் உண்டு. ஒரு பொதுக்குழு என்று சொன்னால் பொதுக்குழு செயற்குழு உறுப்பினர்களுக்கு, சிறப்பு அழைப்பாளருக்கு முறைப்படி பொதுச்செயலாளர் அழைப்பு இருந்தால் மட்டும்தான் அந்த அரங்கத்திற்குள்ளே உள்ளே வர முடியும். இந்த டயாஸில் எல்லாம் போய் உட்காந்துட முடியாது. எனவே பொதுக்கூட்டம் என்பது வேறு, பொதுக்குழு என்பது வேறு. நாங்கள் நடத்தியிருப்பது பொதுக்குழு. அந்த பொதுக்குழுவில் இன்றைக்கு தீர்மானங்கள், பல்வேறு தீர்மானங்களை அவர் நிறைவேற்றிருக்கிறார். கழகத்தினுடைய தோழர்களுக்கு, தொண்டர்களுக்கு, வருகின்றிருக்கக்கூடிய நிர்வாகிகளுக்கு அவர் தன்னுடைய விளக்கத்தை பொதுச் செயலாளர் தந்திருக்கிறார். பொதுக்குழு அவர் என்ன சென்ஸ்ல சொல்றாருன்னா, பொதுக்குழுல வந்து ஒரு ஃபிராங்க் டிஸ்கஷன். இரண்டாவது, ஒரு ஒன்றிய செயலாளர் கூட நீங்க சொல்றது வந்து இப்ப தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் 200 தொகுதியிலே நாங்கள் வெல்வோம்னு சொல்றாரு. முதலமைச்சர் சொல்றாரு. தமிழ்நாட்டினுடைய எதிர்க்கட்சி தலைவர் 210 தொகுதியிலே நாங்கள் வெல்வோம்னு சொல்றாரு. அதில் என்ன கணக்கு? எங்களுக்கு அவர் கடந்த முறை வந்து அவருக்கு தேர்தல் வீகத்தினை, பல்வேறு நிலைப்பாடுகளை அவர் வீக வகுப்பாளரை வைத்து அறிந்து அதன் அடிப்படையில் அவருடைய காரணிகளை அவர் நகர்த்தினார். இன்றைக்கு எங்களுக்கும் அந்த வீக வகுப்பாளர் இருக்கிறார்கள். நாங்களும் கணக்கீடு செய்து கொண்டிருக்கிறோம். நாங்களும் தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணத்தை இன்றைக்கு எங்களுடைய பொதுச் செயலாளர் மேற்கொண்டிருக்கிறார். அந்த வகையில் பார்க்கிற பொழுது அவர் என்ன விளக்கம் இன்றைக்கு சொன்னார் என்று சொன்னால், 1991 சட்டமன்ற தேர்தல் நடந்தது. சட்டமன்ற தேர்தலில் 2 இடத்திலே திமுக வெற்றி பெற்றது. 1996 சட்டமன்ற தேர்தல் நடந்தது. 4 இடத்திலே அதிமுக வெற்றி பெற்றது. 2001 அதிமுக மீண்டும் ஆட்சி அமைத்தது. 2006 திமுக 96 சட்டமன்ற உறுப்பினர்களை அமைத்து சிறுபான்மை அரசாங்கத்தை தான் இன்றைக்கு நிறுவியது. 2011 அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைத்தது. அன்றைக்கு எதிர்க்கட்சி அந்தஸ்து கூட திமுகவுக்கு இல்லை. 2014 நாடாளுமன்ற தேர்தலில் 34 தொகுதிகளிலே 37 தொகுதிகளிலே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்றது. பிறகு 2016 நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் 234 தொகுதிகளிலும் இரட்டை இலை சின்னம் அதிமுக வேட்பாளர் நின்று ஆட்சி அமைத்தோம். ஒரு தேர்தல் இன்னொரு தேர்தல் நீங்க கடைசி கன்க்ளூஷன்ல மட்டும் எடுத்து நீங்க பேசுறீங்க. அவர் சொன்னது ஆரம்பத்துல இருந்து எல்லாத்தையும் சொல்லி கோடிட்டு காட்டி இன்னைக்கு நாடாளுமன்ற தேர்தல் இருக்கு. இந்த நாடாளுமன்ற தேர்தலில் பிஜேபியும் அதிமுக நம்ம இருந்தோம்னா நம்ம அதுல வந்து 41.33% விழுக்காடு வருது. இந்த 2 பேருடைய வாக்குகளையும் கழித்து நீங்க பாத்தீங்கன்னா 84 தொகுதிகள் கூட நம்ம வெற்றி பெற்றக்கூடிய இலக்கை காட்டுது. இப்போ ஒரு தொகுதியில கூட அதிமுக அந்த நாடாளுமன்றத்தில் நம்ம வந்து வெற்றி பெறல. ஆனா வெற்றி பெறலனா கூட அதிமுக சட்டமன்றத்தில் 10 தொகுதி ஜெயிச்சிருக்கு. அவர் சொல்ற கணக்கு வந்து 41.33, திமுக 47. இங்க கேள்வி என்ன வருதுன்னு சொன்னா 41.33 இப்ப ஏடிஎம்கே அலையன்ஸ்ல இல்லையே,
சார் நீங்க டிடிவி இருக்காரு, அதுல ஓபிஎஸ் இருக்கிறாரு. 41.33ல யாரை வேணாலும் கழிச்சிங்க, அதை பத்தி எங்களுக்கு பிரச்சனை இல்லை. 41.3 எதை வேணாலும் கழிச்சிங்க சார், அதை பத்தி ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. இது ஒன்றும் கணக்கு ஒன்றும் அரித்மெட்டிக் கிடையாது. நீங்க ஒன்றும் அப்படி a+b² சொல்றதுக்கு அதுல நீங்க அந்த கான்செப்டுக்கே நீங்க போகாதீங்க. 2011 எதிர்க்கட்சி தலைவராக கூட இல்லாதவர் ஆட்சி அமைக்கும் போது நாங்க ஏன் ஆட்சி அமைக்க மாட்டோம்? நாங்க ஏன் 210 தொகுதி வெற்றி பெற மாட்டோம்? நீங்க எப்படி எங்களை குறைச்சி மதிப்பிடுறீங்க? எங்களை விட்டு போனவங்களை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. திமுகவில் மதிமுக வெளியே போச்சு, எத்தனை மாவட்ட செயலாளர்கள் போனாங்க, எத்தனை உயர்நிலை குழு உறுப்பினர்கள் போனாங்க, எவ்வளவு செல்வாக்கு மிக்க தலைவர்கள் போனாங்க. திமுக தன்னுடைய நிலையை எழுந்துருச்சா? இழக்காது. அண்ணா திமுக என்பது தொண்டர்களால் நிர்மாணிக்கிற கட்சி. சரி சார், இவ்வளவு பெரிய ஒரு கட்சி, எங்க தலைமையில தான் கூட்டணியில நாங்க யார் யார் இடம் பெறுவாங்கன்றத தீர்மானம் போட்டு சொல்ல வேண்டிய இடத்துக்கு வந்து பிஜேபி சொல்றீங்களா? உங்களால தான் சொல்றோம். நாள்தோறும் அண்ணா திமுக பத்தி தான் நீங்க டிபேட் நடத்துறீங்க. நாள்தோறும் அதிமுக பத்தி தான் நீங்க டிபேட் நடத்துறீங்க. நீங்க அந்த சூழ்நிலை வரும்போது பத்திரிகையாளர்கள், ஊடகங்கள், செய்திகள் முறையாக வரல, அதனால நாங்க சொல்றோம். அதுல என்ன தப்பு? நாள்தோறும் திரு எடப்பாடி பழனிசாமி பேசிட்டு இருக்காரு, அந்த செய்தி ஆயிட்டு தானே இருக்கு. என்ன செய்தி நீங்க நாள்தோறும் நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க? இல்ல, நீங்க பத்திரிகையாளர்களை பொத்தாம்பதுவா பேசுறது அப்படின்னு. பத்திரிகையாளர் 19 சொல்லல சார், சமீபத்துல பத்திரிகையாளரை நான் 19 சொல்லல. பத்திரிகையாளர் எல்லா செய்தியும் நீங்க வருதா? நடுநிலையா இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள் எல்லா செய்தியும் போட்டு இன்னைக்கு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசிய அந்த பொதுக்குழு பேச்சை தமிழ்நாட்டுல எல்லா ஊடகங்களும் எல்லாருமே நாங்க லைவ் பண்ண தான் செஞ்சாங்க. நீங்க அதை வச்சு தான் இந்த டிபேட் நடக்குது. இல்ல, அது பண்ண வேணான்றீங்களா? அதிமுக பொதுக்குழு டிபேட் பண்ண வேணான்றீங்களா? பண்ண வேணாம்னு சொல்லல, பண்ணக்கூடிய கருப்பொருள்கள் முறைப்படுத்தி சொல்லுங்கன்னு சொல்றேன். நீங்க அந்த கன்க்ளூஷனை மட்டும் எடுத்துக்கிட்டு கருப்பொருள் 84லையும் 41.33லையும் கழித்தல் கூட்டலை மட்டும் சேர்க்காதீங்க. அது பேச வேணான்றீங்க. அப்போ அதை பத்தி ஏன் பேசுறீங்க? அதை பத்தி பேச வேணான்றீங்க. அந்த கழித்தல் கூட்டல் அவ்வளவு சங்கடமான விஷயமா? என்ன அது சங்கடமான விஷயம் இல்ல சார். சார், ஒரு நகை செய்யணும்னா சேதாரம் ஏற்படதான் சார் செய்யும். இன்னைக்கு நம்ம எதிர்கட்சியா இருக்கிறோம், நாங்க வந்து ஆட்சியை அமைப்போம் நாங்க சொல்றோம். 2026 மக்கள் வாக்களிக்க போறாங்க. மக்கள் வாக்களிச்சாங்கன்னா ரிசல்ட் வர போகுது. என்ன ரிசல்ட் வருதோ ஏத்துக்க போறோம். ஏன் நீங்க சங்கடப்படுறீங்க? ஒவ்வொரு தேர்தலையுமே நீங்க வந்து ஒரு வலிமையான கூட்டணி அப்படின்ற ஒண்ணு தான் போன நாடாளுமன்ற தேர்தலில் திரு பழனிசாமி அவர்கள் முன் வச்சாங்க. ஆனால் அப்படியான ஒரு கூட்டணி அவரால் அமைக்க முடியல. இருந்த பாமகவும் கடைசி நேரத்தில் இன்னொரு இடத்துக்கு போனது தான் பார்த்தோம். இப்போ கூட்டணி அமைப்பதில் அதிமுக தலைமை திணறுகிறதா? இல்லை, கூட்டணி அமைப்பதில் அதிமுக திணறுகிறதுங்கிறதுக்கால ஒத்த கருத்துடைய ஒத்த கொள்கையுடைய கட்சிகளை நாங்கள் சேர்த்துப்போன்னு சொல்கிறோம். அப்படி ஒத்த கருத்துடைய கட்சிகள் எந்த கட்சி சேருவதற்கு முன் வருதோ அதை நாங்கள் சேர்த்துப்போம். அந்த பொறுத்துன்னு தான் பார்க்கணும். தேர்தல் அதுக்குள்ளேயே வந்துருச்சு, ஏன் அவசரப்படுறீங்க? 2001 உடனே தேர்தல் கூட்டணி உடனே வந்து இல்லையா? 2001 அம்மா அமைக்கும் கடந்த கால வரலாறு இருக்கு. 2011 தேமுதிக இங்க வருமா அங்க வருமான்னு இருந்துச்சு. 8 நாள் போயினதுக்கு அப்புறம் 9 நாள் தான் அதிமுக வந்துச்சு. இல்ல சார், இன்னும் காலம் இருக்கு. தேர்தல் அறிவிச்ச பிறகு கூட காலம் இருக்கு. ஆனா பிஜேபியோட ஒரு வருஷத்துக்கு முன்னாடி, தேர்தலுக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே கூட்டணியை இறுதி செய்ய வேண்டிய தேவை எங்க வந்ததுன்ற கேள்வி அதோட வருது. அதுக்கும் காலம் இருந்தது இல்ல இருக்கு. பாரதிய ஜனதா கட்சியோடு மத்தியில் ஆளக்கூடிய கட்சி, நாங்கள் ஏற்கனவே கூட்டணியில் இருந்தோம். இப்போ ரெண்டுத்தையும் சேர்த்தா வெற்றி வருவோம்னு ஒரு லாஜிக் எங்களுக்கு ஒரு கூட்டணி கணக்கு தெரியுது. சரி, சேருவோம்னு சேர்ந்துருக்கிறோம். அதுல என்ன உங்களுக்கு ரெண்டு பேரும் சேர்ந்தா வெற்றி பெறுவோம்னா இன்னும் நல்ல கூட்டணி அமைப்புன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லையே. இன்னும் யாரெல்லாம் வராங்களோ எல்லாரும் சேர்த்து அமைப்புன்னு சொல்றாரு. இந்த ரெண்டு பேரை வச்சு ஜெயிக்க முடியாது. திமுக கூட்டணி அப்படியே இருக்கு. அந்த கட்சியில எங்களுக்கு எந்த கட்சியும் நாங்க எல்லாம் எங்கள்கிட்ட இருந்த கட்சி தான். இன்றைக்கு எங்களோட இன்னைக்கு அவங்க கூட இருக்காங்க, நேற்று எங்க கூட இருந்தாங்க. காங்கிரஸ் எங்க கூட இருந்த கட்சி தான், மதிமுக எங்க கூட இருந்தது தான், விசிக எங்க கூட இருந்தது தான், வலது கம்யூனிஸ்ட் இடது கம்யூனிஸ்ட் இருக்கக்கூடிய கட்சிகள்லாம் இருந்தது. தேர்தல் நிலைப்பாடுங்கிறது வேற, கொள்கைங்கிறது வேற. கொள்கை அடிப்படையில் ஒத்த கருத்துடைய கட்சிகளை எங்கள் பொதுச் செயலாளர் சேர்த்துப்போன்னு சொல்றாரு. எங்களோட பொதுச் செயலாளர் ஒரு சாமானியர் சார், ஒரு சாதாரண விவசாயினுடைய மகன், அவருடைய தலைவருடைய மகன் இல்ல, ஒரு சாதாரண விவசாயினுடைய மகன். ஒத்த கருத்துள்ள கட்சிகள் அப்படின்ற ஒன்றுல தாவேகா இருக்கா, தாவேகாவை காத்திருக்கீங்களான்ற ஒரு பாயிண்ட் முன்னாடி பேசணும். ஒரு இதுக்கு பிறகு நான் கேட்கிறேன். திரு காரை செல்வராஜ், அதிமுகவை ஆட்சியை பொற்கால ஆட்சியை நாங்கள் நடத்தினோம், இப்போ அதிமுகவை விமர்சிக்கிறது கூட பிஜேபியோட கூட்டு சேர்ந்துருக்கிறாங்களேன்னு தான் விமர்சிக்கிறாங்களே தவிர அதிமுகவை விமர்சிக்கிறதுக்கு திமுகவிலே முடியல, நாங்கள் அவ்வளோ நல்ல ஆட்சியை கொடுத்ததுனால இவ்வளோ சீட்டு ஜெயிப்போம்னு திரு இபிஎஸ் சொல்கிறார். திமுக கூட்டணியில் அங்கம் வகிக்கிற மதிமுகவினுடைய செய்தி தொடர்பாளராக நான் இந்த விவாதத்தில் அணுகிற பொழுது 2 நிலைகளில் இருந்து நான் இதை அணுகணும்னு பார்க்குறேன். ஒன்று, இந்த பொதுக்குழு கூடியது, அந்த பொதுக்குழுவில் போட்ட அந்த 16 தீர்மானங்கள் என்ன சொல்லுகிறது. ஒன்று, இந்த பொதுக்குழுவிலே பேசிய தலைவர்கள் ஐயா எடப்பாடியார் உட்பட என்னெல்லாம் பேசினாங்க, அது என்ன இப்பொழுது நாம் விவாதித்து கொண்டிருக்கிறோம். இதுவரை பேசியவர்களெல்லாம் அது குறித்தான தங்களுடைய பார்வையை பதிவு செய்திருக்கிறார்கள்.
இப்போ இதில் நான் ஒட்டுமொத்தமாக நான் பார்க்கும்பொழுது நம்ம அதிமுக சார்பாக பேசிய தோழர் முருகுமாறன்ல முருகுமாறன் அவர்கள் பேசி முடிக்கும்பொழுது எனக்கு என்ன தெரிஞ்சதுன்னு கேட்டிங்கன்னா, நம்பிக்கை இழந்திருக்கிறது அதிமுக. ஆனால் இந்த பொதுக்கூடல் மூலமாக நாங்கள் நம்பிக்கை இழக்கவில்லை, தொண்டர்கள் நீங்கள் தைரியமாக இருங்க, நிச்சயமாக சிறந்த கூட்டணி அமைப்பும் 210 தொகுதிகளை நாம் வெல்வோம் என்கிற ஒரு நம்பிக்கையை அங்கே வந்த பொதுக்குழு செயற்குழு உறுப்பினர்களுக்கு கொடுப்பதற்காக கூட்டப்பட்ட கூட்டமாக மட்டும் நம்ம அதை பார்க்குறோம். சரி, அந்த தீர்மானங்களுக்கு வருவோம். அந்த துரோகிகள் உறவாடி கெடுத்தவர்கள்னு சொல்லும்போது நீங்கள் ஆரம்பத்தில் ஒரு கேள்வி கேட்டீங்க. என்னை பொறுத்தவரை அண்ணன் சி வி சண்முகம் அவர்கள் துரோகிகள் என்று குறிப்பிட்டது ஓபிஎஸ், டிடிவி, கேஏ செங்கோட்டையன், அந்த 3 பேரையும். உறவாடி கெடுப்போர் யாரும் அரசியல் புரோக்கர்கள்ட்ட அது யாருன்னு கேட்டீங்கன்னா 2 பேர். ஒன்று கடந்த முறை ஐயா ஓபிஎஸ் போகும் பொழுது உடன் சென்ற ஐயா குருமூர்த்தி அவர்கள், இப்பொழுது அதிமுக இருக்கிற ஓபிஎஸ்ஐயும் டிடிவியையும் சந்தித்து விட்டு டெல்லி சென்றிருக்கிற அண்ணாமலை. ஸோ இந்த 2 பேரையும் தான் உறவாடி கெடுப்பவர்கள், கூடவே இருந்து குழி பறிப்பவர்கள் அப்படிங்கிற நிலையில் அதில் பேசியிருக்கிறாங்க. இப்போ இந்த 16 தீர்மானங்களை நம்ம பார்த்தோம் அப்படின்னா அதுதான் பொதுக்குழுவில் முக்கியமாக விவாதிக்கப்படுவது. இந்த தீர்மானம் எதை சொல்லுகிறது? அந்த ஒட்டுமொத்த பொதுக்குழுவினுடைய ஹார்ட் அதுதான், இதயம் அதுதான். அப்போது இப்போ தீர்மானம் 1, தீர்மானம் 2, தீர்மானம் 16, இது 3 மட்டும்தான் 3 செய்திகளை அதிமுக தொண்டர்களுக்கு கொடுத்திருக்கிற செய்தி. ஒன்று, கடந்த செயற்குழு கூட்டத்தில் நடந்த அந்த தீர்மானங்களுக்கு இந்த பொதுக்குழு ஒப்புதல் அளிக்கிறது. 2வது, கூட்டணி அமைப்பது குறித்து பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்கள் இறுதி செய்வார்கள், அவருக்கு முழு அதிகாரத்தையும் கொடுப்பது என்று. கடைசியாக அவர்கள் கொடுத்திருப்பது எம்ஜிஆர் ஜெயலலிதா அவர்கள் வழியில் எடப்பாடி அவர்களை 2026 முதலமைச்சராக்கும். இது 3 மட்டும்தான் ஒரு பொதுச் செயலாளருக்கு அதிகாரம் கொடுத்தது. மற்ற 13மே திமுக மேலே திமுக மேலே வரிசையாக வைத்த குற்றச்சாட்டுகள். அதிமுக ஆட்சியை பற்றி ஏன் நாங்கள் குறை சொல்லுவதற்கு நான் அதிக நேரம் எடுத்துக்கொள்வது இல்லை என்று சொன்னால், ஒரு வளர்ச்சியை நோக்கி பயணிக்கிற பொழுது அடுத்தவர்களை குறை சொல்லிக்கொண்டே நம்மளுடைய வளர்ச்சியை நாம் பார்த்து கொண்டே இருக்க முடியாது. அந்த ஆட்சி நடந்து விட்டது. தேர்தல் களத்தில் அதை பேசுவோம். தேர்தல் களத்தில் எங்களுடைய சாதனைகள் என்ன, இந்த திமுக திராவிட மாடல் ஆட்சியினுடைய சாதனைகள் என்ன என்பதை பேசுகிற பொழுது அது அதிமுகவினுடைய சாதனைகளோடு ஒப்பிட்டு பேசுவது தேர்தல் களத்தில் எடுத்துப்போம். இப்பொழுது நாங்கள் இந்த 11.2% நமக்கு பொருளாதார வளர்ச்சியை கொண்டு வந்திருக்கிற இடத்திற்கு நகர்ந்திருக்கிறோம். பொருளாதார முதலீடு மாநாடுகள் என்று, வேலை வாய்ப்புகள் என்று, தமிழகத்தினுடைய இன்க்ளூசிவ் குரோத், ஒட்டுமொத்த சமூகத்திற்குமான ஒரு அரசாங்கத்தை அமைக்க வேண்டிய மிகப்பெரிய மாற்றங்களை, அடிப்படை மாற்றங்களை பொருளாதாரத்திலும் சரி வேலை வாய்ப்பிலும் சரி, ஒரு தொழிற்சாலையினுடைய அடிப்படை நோக்கம் எப்படிப்பட்ட நோக்கமாக இப்பொழுது தொழிற்சாலைகளை நாம் வரவேற்க வேண்டும், எது நிலையான பொருளாதாரம், எது நிலையற்றது, எது வேலை, இதுன்னு அடிப்படையிலேயே நிறைய மாற்றங்களை, அதெல்லாம் இன்னொரு நாள் நம்ம பேசுவோம். இல்லை, நான் சொல்றேன், அந்த இடத்துக்கு நம்ம வந்துட்டோம். இப்போ அவர்கள் கொடுத்திருக்கிறதுல ஒரு 3-4 செய்திகளுக்கு மட்டும் நான் பதில் சொல்லணும் சுருக்கமா. ஒன்று அந்நிய முதலீட்டில் ஆமை வேகம் என்று சொல்லாத ஒரு தீர்மானம் பொதுக்குழுவில் வைக்கிற பொழுது அதற்கான நல்ல தரவுகள் இருக்கணும். அந்நிய முதலீட்டில் ஆமை வேகம் என்று சொல்லுகிற பொழுது நான் சொல்றேன், 2021-22 இந்த 24-25 வரைக்கும் அந்நிய முதலீடு தமிழ்நாட்டிற்கு வந்திருப்பது $11.32 பில்லியன். இதே ஆண்டில், இதே இந்த 5 ஆண்டுகளில் ஒன்றிய அரசுக்கு வந்திருப்பது 308 பில்லியன். டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அவுட்ஃப்ளோங்கிறது பார்த்தீங்கன்னா 223 பில்லியன் வெளியில் போயிடுச்சு. ஆனால் தமிழ்நாட்டிலே நிலையான ஒரு ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் தொடர்ந்து 5 ஆண்டுகளில் உயர்ந்து கொண்டே இன்றைக்கு $3.7 பில்லியன் என்ற இலக்கை தமிழகம் அடைந்திருக்கிற பொழுது, ஏற்கனவே ஆட்சியில் இருந்தவர், ஒரு கட்சியினுடைய தமிழ்நாட்டினுடைய முதல்வராக இருந்தவர் ஒரு தீர்மானத்தை போடுகிற பொழுது அந்த தீர்மானத்துக்கு உள்ளே என்ன இருக்கும் என்பதை ஆராய்ந்து செய்ய வேண்டிய இடத்தில் இருக்கிறார். இன்னொரு முக்கியமான விஷயம் மட்டும் நான் சொல்லிடுறேன். இந்த பெண்களுக்கு எதிரான குற்றம், அந்த கிரைம் ரேட்டு, அந்த கிரைம் ரேட்டில் ரொம்ப அதிகமாக சட்டம் ஒழுங்கு கெட்டு, ரொம்ப முக்கியமான சட்டம் ஒழுங்கு கெட்டு இருக்குன்னு சொல்றதுக்கு நான் 2 குறிப்புகளை மட்டும் நான் ஒரு நிமிஷத்தில் சொல்லிடுறேன். கற்பழிப்பு குற்றச்சாட்டுகள் பதிவாகி இருப்பது அதிமுக ஆட்சி காலத்தில் 2019-20 404, அதே 2021 அதிமுக ஆட்சி காலத்தில் 442. இது காவல்துறையினுடைய புள்ளி விவரத்தில் எடுத்தது. சரி, இப்பொழுது 2024 471.
என்ன உயர்ந்திருக்கிறது? சட்ட ஒழுங்கு கெட்டு போயிருக்கிறது. பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் பார்த்தீங்கன்னா 2019-20 6630 கிரைம் எகென்ஸ்ட் உமன் ரெக்கார்ட் ஆயிருக்கு. அதே இது 2021 அதிமுக ஆட்சி காலத்திலே 8501 உயர்ந்திருக்கிறது. இன்றைக்கு அதே நிலைதான் இப்பொழுது இங்கே நீடித்துக் கொண்டிருக்கிறது. அப்படி பார்க்கிற பொழுது இந்த 13 தீர்மானங்கள் எதையெல்லாம் அவர்கள் திராவிட மாடல் ஆட்சியின் மீது வைத்திருக்கிறார்களோ அதற்கான அடிப்படை தரவுகள் எதுவும் இல்லாமல் உண்மைக்கு புறம்பானதை சொல்லி தப்பிக்க பார்க்கிறார் எடப்பாடியார் தான் நான் பதிவு செய்யறேன். திரு இதயா, 2 விஷயங்கள் இருக்கு இதுல. ஒன்று, திரு முருகுமாறன் சொன்னா ஒன்று, எதிர்க்கட்சியா இருந்த திமுக ஆட்சிக்கு வரும்போது எதிர்கட்சியா பெரிய இழப்பை சந்திச்ச ஒரு கட்சி ஆட்சிக்கு வரும்போது நாங்கள் ஏன் வரக்கூடாது, நாங்கள் ஏன் வரமாட்டோம் அப்படின்னு ஒன்று. இன்னொன்று, இந்த 41.33 ரொம்ப பெருசாக ஆராய்ச்சி பண்ண தேவையில்லை, அதை தாண்டி எதிர்கட்சி ஏன் வரக்கூடாதுன்ற கோணத்தில் மட்டும் பாருங்கன்னு ஒரு பாயிண்ட் சொல்கிறாரு. இன்னொன்று, ஓபிஎஸ்ஸுக்கான டோர் அதிமுக அல்லது அதிமுக அணி அப்படின்ற ஒன்றுக்குள்ளே டிடிவி இவங்களுக்கான சாப்டர் முடிஞ்சு போச்சா? இல்லை, இது வந்து இப்போ நீங்கள் அவர் இந்த தடவை அவங்க போட்டிருக்க அந்த தீர்மானமே வந்து அதை தான் இண்டிகேட் பண்ணுது. பாஜகவுக்கு கூட்டணி கட்சியை முடிவு பண்ண போது பாஜகவுக்கு அதிகாரம் இல்லை, அது வந்து எங்கள் பொதுச் செயலாளருக்கு தான் அதிகாரன்றது கிளியர் கட்டாக சொல்லிடுறாங்க. ஏன்னா இப்போ ஓபிஎஸ் போய் சந்திச்சிருக்காரு, இங்கேருந்து அனுமதி வாங்காமல் போயிருக்க மாட்டார். அப்போ அங்கே போகிறாரு, பேசுகிறாருன்னா திரும்ப ஒரு வேளை நமக்கு அடுத்து அமித்ஷா இங்கே வரும்போது, சென்னைக்கு வரும்போது, ஏதாவது பேச்சுவார்த்தை நடத்தும் போது திரும்ப இவங்களை ஒரு அதிமுகவில் இணைப்பதற்கோ அல்லது அந்த கூட்டணியில் வைத்துக் கொள்வதற்கோ ஏதாவது பேச்சுவார்த்தை திரும்ப முதல்ல இருந்தா அப்படின்ற மாதிரி ஆரம்பிப்பாங்களா அப்படின்ற மாதிரியான ஒரு எச்சரிக்கை உணர்வோட இந்த தீர்மானத்தை அவங்க நிறைவேற்றிருக்கலாம். ஆக்சுவலாக அப்படி பார்த்தா டிடிவி இதை பிரியம் பண்ணிட்டாரா? டிடிவி தான் வந்து ஒரு விஷயத்தை எடுத்தார், என்டிஏல என்கிட்ட வந்து பேசலாம், திரு அமித்ஷா தரப்புலேருந்து பேசுவாங்களா இல்லையான்னு எனக்கு தெரியாது, ஆனால் என்னுடைய நிலைப்பாடு என்பது துரோகத்துக்கு ஒரு நோபல் பரிசுனா இவருக்கு தான் தரணும், நான் பழனிசாமி அவரோட முதலமைச்சராக முன்னிறுத்துகிற இதில் நாங்கள் இருக்க மாட்டோம், அதற்கு எங்களை அழைக்க மாட்டார்கள்னு அவர் ஏற்கனவே தன்னுடைய பொசிஷனை டிக்ளேர் பண்ணி ஒரு பிரியம் பண்ணிட்டாரா? திரு டிடிவி வந்து அதில் வந்து அந்த ஸ்டாண்டை வந்து உறுதிப்படுத்திட்டார். அப்போ ஏடிஎம்கேவே அதை நோக்கி நகர்த்திட்டாரா? கண்டிப்பாக அவர் பிஜேபி முதல்ல நகர்த்திட்டாருன்னு தான் சொல்லணும். அதில் பிஜேபி திரும்ப கூப்பிட்டு எப்படியாவது இந்த அணியை பலப்படுத்தணுன்ற முயற்சியில் தங்களை திரும்ப அழைக்கக்கூடாது அப்படின்றதுல தான் அவர் வந்து என்ன பண்ணிட்டாரு முதல்லையே. ஏன்னா அவர் வந்து தனி கட்சி வச்சிருக்கவர். மேபி ஒருவேளை என்டிஏ கூப்பிட்டு சரி எங்களுக்கு தர்ற சீட்டில் நாங்கள் உங்களுக்கு ஷேர் தர்றோம், நமக்குள்ள ஒரு கூட்டணி வச்சுக்குவோம், உள்கூட்டணி அப்படின்ற ஏதாவது ஒரு அழைப்பு வந்துருமோ அப்படின்றனால அவர் வந்து என்றைக்குமே வந்து எடப்பாடியுடைய தலைமை வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டார். அவரை திரும்ப ஜெயிக்க வைக்கிறதுக்கு நம்ம எந்த விதத்திலும் உதவி செய்யக்கூடாதுன்ற ஒரு முடிவு. அவரை சார்ந்த வாக்குகளும் அதுக்கு இல்லை. நீங்கள் இன்னொன்று என்ன சந்தேகப்படுறாங்கன்னா, அவங்க இப்போ கூட்டணின்னு சொல்லி போனால் அவங்க எங்கே அந்த கட்சிகள் வந்து நம்மளை தோக்கடிக்குமோ அப்படின்ற அச்சமும் இருக்குது. அந்த தொண்டர்கள் எப்படி நம்மளை இதுவரைக்கும் எதிர்த்து அவங்க ரெட்டையிலை எதிர்த்து கண்டெஸ்ட் பண்ணிட்டாங்க எலெக்ஷனில். திரு ஓபிஎஸும் சரி டிடிவியும் சரி ரெட்டையிலையை வந்து டெபாசிட் இலக்க வைத்து விட்டார்கள். அது நடந்து முடிஞ்சிருச்சு. அப்போ அதுக்கப்புறம் போய் திரும்ப அவங்களுடைய கூட்டணின்னு வச்சு போனால் திரு எடப்பாடி அவர்களாகட்டும், நிர்வாகிகளாகட்டும், அந்த மாவட்ட செயலாளர்களாகட்டும் அல்லது தொண்டர்களாகட்டும் யாராக இருந்தாலும் வந்து அவங்க வந்து அதுக்கப்புறம் வந்து இந்த இவங்களை ஜெயிக்க விடுவாங்களா அதே கூட்டணிக்கு போனால் அப்படிங்கிற அச்சம் இருக்கு. அதனால அவநம்பிக்கை இருக்குன்றீங்க. கண்டிப்பா. அதனால தான் அவர் வந்து ஏற்கனவே சொல்லிட்டாரு, அவர் வந்து எங்களுடைய ஆப்ஷன் ஓப்பனா இருக்கு, திமுகவோடையும் இருக்கு, தாவேகாவோடையும் இருக்குன்றது குவைட் நேச்சுரல் தான். இப்போ நான் ஏடிஎம்கேவோட வரமாட்டேன், இபிஎஸ்ஐ ஏற்றுக்க மாட்டேன்னு டிடிவி சொல்றதும் அவர்களுக்கு இங்கே இடம் இல்லைன்னு சொல்ற ஏடிஎம்கே சொல்றது குவைட் நேச்சுரல். ஆமாம், அதனால தான் திரும்ப இங்கே வந்து இப்போ என்னன்னா இவங்களே அதிமுகவே நம்புவது, அதிமுக பிரமுகர்களே சொல்வது என்னன்னா பீகார் தேர்தல் முடிஞ்சோன்னைக்கு பாஜக இங்கே வரும், அமித்ஷா வருவார், வந்து இங்கே கூட்டணியை பலப்படுத்துறதுக்கான பல பணிகளை செய்வார் அப்படின்னு தான் தொடர்ந்து பேசிகிட்டே இருந்தாங்க. எப்படியாவது விஜயை கொண்டு வந்துருவாங்க, சிபிஐட்ட கேஸ் இருக்குது அதை கொண்டு வந்துருவாங்க அப்படின்ற பேச்சு இருந்துச்சு. அப்புறம் ஒரு கட்டத்தில் வந்து இப்போ அது இல்லைன்னு ஆனது பிறகு இப்போ வந்து அவங்க வந்து காங்கிரஸ் வந்து தாவேகாவோட போயிடும், திமுக கூட்டணியில் பங்கம் வரும் அப்படின்ற பேச்சை எடுத்திருக்காங்க. அதனால் வந்து அவங்கள பொறுத்தவரை வந்து எடப்பாடியை பொறுத்தவரை இவங்க 2 பேர் வேணான்றதுல முடிவாக இருக்காரு. ஆனால் பாஜக வந்து இந்த கூட்டணி இன்னும் பலம் இல்லை. எப்படி திரு எடப்பாடியார் இன்னும் ஒரு நல்ல கூட்டணி அமைக்கணும் இன்னும் பேசுகிறாரோ, அப்போ இன்னும் பலமான கூட்டணி அமைக்கணும்னு முயற்சி பண்ணுறாங்களோ, அதே மாதிரி அதை விட பல மடங்கு பிஜேபி நினைக்குது. அதனால் அவங்க வந்து திரும்ப வந்து அவங்க பாமகவை ஒன்றிணைக்க முயற்சி பண்ணலாம், அவங்கள அந்த கூட்டணிகளை கொண்டு வரதுக்கான முயற்சி பண்ணலாம். இவங்க 2 பேரையும் வந்து ஓபிஎஸ்ஸையும் டிடிவி அவர்களையும் எப்படியாவது வந்து இந்த கூட்டணிகளை கொண்டு வரதுக்கான முயற்சிகள் எடுக்கலாம். தேமுதிகவுக்கு வேறு மாநிலத்தோட ராஜ்யசபா தரேன்னு ஆசை காட்டி அவங்க அதை இழுக்க முயற்சி பண்ணலாம். இதற்கான முயற்சிகள்லாம் நடக்கும் சொல்லி அதிமுக பிரமுகர்களே நினைக்கிறார்கள். அப்படி நினைக்கிறப்ப அவங்க வந்து இவங்க 2 பேரையும் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி பிஜேபி முயற்சி பண்ணுறப்ப
அதை வந்து திரு எடப்பாடி விரும்பலை. அவங்க 2 பேரும் என்னைக்குனாலும் உள்ளே வரக்கூடாதுன்னு நினைக்கிறார். ஏன்னா அவரும் நினைக்கிறார் டிடிவியும். பட் ஓபிஎஸ் வந்து திரும்ப உள்ள வரதுனா எனக்கு ஒருங்கிணைப்பாளர் கொடுத்தா திரும்ப மெர்ஜ் ஆகிறதுக்கு ரெடின்ற மாதிரி ஒரு பொசிஷன் ஹோல்டு வேணும்னு எதிர்பார்ப்பாரு அவர். ஆமாம், அந்த ஹோல்டு வேணும்னு எதிர்பார்க்குறாரு. அப்படி ஒரு இடத்துக்கு வர்றதுக்கு நிச்சயமாக திரு எடப்பாடி அதுக்கு வாய்ப்பு கொடுக்க மாட்டார். அதில் உறுதியாக இருக்கார். அதனால தான் முன்கூட்டியே இதில் வந்து ஒரு உறுதியான ஒரு பார்வையை வச்சு இந்த தீர்மானத்தை நிறைவேற்றிருக்காங்க. திரு சுப்ரத்னம், நிறைவு பார்வை. அண்ணா, அதாவது சகோதரன் முருகுமாறன் பேசுகிறப்ப 1991, 96, 2001, 2006 இந்த தேர்தலில் 2016 வரையில் பட்டியலிட்டார். அன்றைக்கு இருந்த தலைவர்கள் யார்? டாக்டர் கலைஞர் அவர்களும் புரட்சித் தலைவர் அம்மா அவர்களும், அதற்கு பிறகு இன்றைய முதல்வர் அண்ணன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள். ஆனால் இன்றைக்கு ஒற்றை தலைமை என்று திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பொறுப்பு ஏற்ற பிறகு, தலைமை ஏற்ற பிறகு அதிமுகவுடைய தோல்வியின் விகிதாச்சாரத்தை அருள் கூர்ந்து நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். எப்படி 10 தோல்விக்கு அவர் சொந்தக்காரராகி இன்னும் உண்மை உணராமல் ஒன்றுபட்ட அதிமுக இருந்தால்தான் தோல்வி, அதாவது வெற்றியின் எல்லை கோட்டவாவது தொட முடியும், எண்ணி பார்க்க முடியும் என்ற நிலையில் இன்றைக்கு கெட்டு போவதற்கு பந்தயம் கட்டி திரிகிறான் என்ற கிராமத்தில் ஒரு பழமொழி சொல்வார்களே, அதை போல அவர்கள் தோல்விக்கு வழி தேடி செல்கிறாரே தவிர யதார்த்தத்தை உணர்ந்து அவர் பேசுவதாக செயல்படாத தெரியவில்லை. அருமை சகோதரர் நம்முடைய இதே அவர்கள் சொன்னதை போல பொதுக்கூட்டம் போல். எனவே தான் திண்டுக்கல் சீனிவாசன் அவர்கள் ஒரு சீனியர் மெம்பர் வந்து யதார்த்தத்தை புரிஞ்சுக்காம இங்கே வந்து இந்த நடைபெற்று முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் 5 லட்சம் ஓட்டில் திமுக 5 லட்சம் ஓட்டில் அதிமுக தோக்குதுன்னு இன்னும் ஒரு 10,000 ஓட்டு வாங்கிலாம் டெபாசிட் போயிருக்கு. அந்த ஊரில் வரக்கூடிய அண்ணன் திண்டுக்கல் சீனிவாசன் எவ்வளவு ஒரு கொச்சைப்படுத்தி இன்றைக்கு எடப்பாடியை பகைத்தவர்கள்லாம் வேட்டி கட்ட முடியாமல் கொடி கட்ட முடியாமல் ரோட்டில் திரிகிறார்கள் என்று சொல்கிறாரே தவிர சொல்லி இருக்கிறார் என்றால் சற்றேனும் நல்ல எண்ணம் இருந்தால் அவருடைய இன்றைய தலைவரை குஜிப்படுத்துவதற்கு பேசக்கூடிய ஒரு பேச்சாக இல்லாமல் கட்சியுடைய எதிர்காலத்தை மனதில் வைத்து இந்த இயக்கம் தான் நம்முடைய எம்பியாக எம்எல்ஏவாக மந்திரியாக உருவாக்கிய இயக்கம் என்று அவர் கருதுவாரே. ஆனால் உருப்படியான ஐடியாவை கொடுத்திருக்கணும். அதை விட்டுட்டு திரு தம்பிதுரை அவர்கள் என்ன சொல்றாரு, யாருக்கும் கூட்டணியில் பங்கு கிடையாது என்று தம்பிதுரை சொல்கிறார்கள். இப்படி திரு சி.வி. சண்முகம் அவர்கள் அன்றைக்கே சொன்னார், நான் பிஜேபியுடன் கூட்டணி வைத்ததுனால்தான் நான் தோற்றேன், லட்சுமணன் என்ற தோற்றேன் என்று சொல்கிறார். இன்றைய அவருடைய பேச்சு 2026 தேர்தலில் பிஜேபி எடப்பாடி தலைமையிலான அதிமுக கூட்டணி சென்றால் தோற்கும் என்பதற்கு அச்சாரமிடுகிறார். எனவே அடுத்து கூட 2026 தேர்தலுக்கு பிறகு கூடக்கூடிய பொதுக்குழுவில் அவர் காரணம் சொல்வார். நான் அன்றைக்கே பொதுக்குழுவில் எச்சரித்தேன், நீங்கள் பிஜேபியுடன் கூட்டணி வைத்தீர்கள், தோல்வியை கண்டோம் என்று சொல்வதற்கு இன்றைக்கு தோற்பதற்கு பந்தயம் கட்டுவதை போல தோற்பதற்கு திரு சி.வி. சண்முகம் அவர்கள் அச்சாரம் போடுகிறார். எனவே வந்து நாங்கள் நிச்சயமாக இன்னும் சொல்ல போனால் சமீபத்தில் திரு அண்ணாமலை அவர்கள் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் திரு தினகரன் அவர்களையும் சந்தித்து உடனடியாக அன்றிரவே அமித்ஷாவை சந்திக்கிறார். இந்த கேள்வியை இவருடைய திரு சி.வி. சண்முகம் இவருடைய தலைவர் இபிஎஸ்ஐ விட்டு திரு அமித்ஷாவிடம் கேட்க சொல்ல வேண்டும். எதற்கு எங்கள் கூட்டணி இல்லாத இவர்களை அண்ணாமலையை விட்டு நீங்கள் வந்து சந்திக்க செய்கிறீர்கள் என்று தெம்பு இருந்தால், திராணி இருந்தால் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை விட்டு கேட்க வேண்டும். அதை விடுத்து இவர் சொல்கிறாரே, உங்களுக்கு என்ன உறவாடி கடுப்பவர்கள் புரோக்கர்கள் என்று புத்தாம்புடையாக திரு சி.வி. சண்முகம் அவர்கள் பேசுகிற பொழுது இவர் வந்து ரசித்ததாக நாம் அறிகிறோம். எனவே வந்து அப்படி அந்த கட்சியோட தீவிரமான ஒரு தொண்டர், தலைவர், தலகர்த்தர், உணர்ச்சியை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு கட்சி தொண்டர்கள் என்ன நினைக்கிறாங்கன்றது அவர் அந்த இமோஷனை அவர் கடத்துறாரு. அதை இபிஎஸ் என்டார்ஸ் பண்றாரு. அது அந்த அவங்களுக்கு அது காயம் இருக்கலாம். அண்ணா, தொண்டர்களுடைய எண்ணத்தை அங்கே யாரும் பிரதிபலித்து பேச கிடையாது. தொண்டர்களுடைய எண்ணம் என்பது ஒன்றுபட்ட அதிமுக இருந்தால்தான் வரும் தேர்தலை உருப்படியாக சந்திக்க முடியும் என்பதுதான் அப்பாவி தொண்டர்களுடைய எண்ணம். அந்த நிலைக்கு இன்றைக்கு அவர்கள் வந்து நீங்கள் சரியாக சொன்னதை போல அந்த நிலைக்கு வாய்ப்பில்லை என்று சொல்லிவிட்டார்கள். எனவே எங்களுடைய அரசியல் எதிர்காலத்தை வகுப்பதற்கு தெரிந்தோ தெரியாமலோ இன்றைய பொதுக்குழு ஒரு நல்ல வழிகாட்டி இருக்கிறது. எங்களுக்கு உங்களுக்கு சற்றேனும் சூடு சொரணை வழிகாட்டி இருக்குது. அமித்ஷாவுக்கு செய்தியை சொல்லியிருக்கு சார். உங்களுக்கு வழிகாட்டி இருக்கிறது. எந்த முடிவும் இங்க எதிர்பார்த்துட்டு நீங்க காத்திருக்காதீங்க, உங்க வழியை பார்த்துக்கங்கன்னு உங்களுக்கு வந்து வழியை திறந்து விட்டுருக்காங்க. அமித்ஷாவுக்கும் உங்களுக்கு ஹோப் கொடுத்து பேசிட்டு ஒரு செய்தியை சொல்லிட்டாங்க.
அண்ணா இப்போ அற்புதமான கேள்வி குணாண்ணா, அற்புதமான கேள்வி நீங்கள் கேட்டது. அமித்ஷாவுக்கு சொல்லி இருக்கக்கூடிய செய்தியின் வழியாக நாம் எதிர்காலத்தில் நடக்கப் போவதை நான் யூகித்து சொல்கிறேன். திரு ஓபிஎஸ், திரு டிடிவி தினகரன், திருமதி சசிகலா அம்மையார் இல்லாத அந்த அணியில் அந்த அமைப்பை திரு எடப்பாடி பழனிசாமி முன்னெடுத்து செல்வார் என்றால் பிஜேபி அதிமுக கூட்டணி என்பது தொடருமா என்பது என்கிற சந்தேகமே உருவாக்கக்கூடிய நிலை இன்றைக்கு உருவாக்கப்பட்டு இருக்கிறது. எனவே இவர்கள் இல்லாமல் உடனான தன்னுடைய உறவை பிஜேபி முறிச்சுக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க, அது உங்க ஆசையா இருக்கலாம். ஆசை கிடையாதுன்னா ஆசை கிடையாது. இன்றைக்கு சொல்றாரு நான் கூட்டணிக்கு தலைவர்னு. அன்னைக்கு இவர் அருகில் உட்கார வச்சுட்டு அமித்ஷா தானே அத்தனை டிக்டேட் பண்ணாரு. அன்னைக்கு சொல்லியிருக்க வேண்டியதானே கூட்டணி ஆட்சியில் பங்கு கிடையாது என்பதை அன்றைக்கு சொல்லியிருக்க வேண்டியதானே. இன்னைக்கு எதற்கு திடீரென்று விழிப்புணர்வு? எனவே தான் இன்றைக்கு அவர்கள் பிஜேபி தெளிவாக இருக்கிறது. உருப்படியான அதிமுக என்பது அண்ணன் ஓபிஎஸ், தினகரன், திருமதி சசிகலா அவர்கள் உள்ளடக்கிய அதிமுக தான் உருப்படியான அதிமுக. எனவே அந்த அமைப்பு இருந்து அதனுடன் கூட்டணி வைத்தால் நன்றி சார், நன்றி. ஒரு கேள்வியை முன் வச்சிருக்கோம். அதிமுக தலைமையிலான கூட்டணியில் எந்தெந்த கட்சிகள் இடம்பெற வேண்டும் என்பதை எடப்பாடி பழனிசாமி அவர்களே முடிவு செய்வார் அப்படின்னு கட்சியோட பொதுக்குழு கூட்டத்தில் ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கு. இது சார்ந்த ஒரு கேள்வியை நேர்முறை வைத்திருக்கிறோம். இது பாஜகவுக்கு சொல்லியிருக்கக்கூடிய மறைமுகமான செய்தியா? இந்த கூட்டணிக்கு இது பலம் சேர்க்குமா? ஓபிஎஸ் டிடிவி அவங்களுக்கு கதவு அடைக்கப்பட்டு விட்டதா? இது அதிமுக எடுத்திருக்கக்கூடிய நிலைப்பாடு சரியான நிலைப்பாடா அப்படின்னு ஒரு கேள்வியை நேர்முறை வைத்திருக்கிறோம். ஒரு இடைவேளைக்கு பிறகு எக்ஸ் தளத்தில் உள்ள பதிலை பார்க்கலாம். ஒரு சிறு இடைவேளைக்கு பிறகு கேள்விக்களம் தொடரும். விவாதம் தொடர்கிறது. கேள்விக்களத்தில் ஒரு கேள்வியை நேர்முறை வைத்திருந்தோம். அதிமுக தலைமையிலான கூட்டணியில் எந்தெந்த கட்சிகள் இடம்பெறும் அப்படின்றத திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் முடிவு செய்யார்னு அதிமுகவோட பொதுக்குழு தீர்மானம் நிறைவேற்றியிருக்கு. இது சார்ந்த கேள்விக்கு நேயர்கள் தெரிவிச்சிருக்கக்கூடிய பதில், இந்த தீர்மானம்ன்றது பிஜேபிக்கு வைக்கப்பட்ட செக் அப்படின்னு 31% பேரும், இதனால் கூட்டணிக்கு இந்த முடிவினால் கூட்டணிக்கு பலம் சேராது அப்படின்னு 18% பேரும், ஓபிஎஸ் டிடிவிக்கு கதவு அடைக்கப்பட்டு விட்டது அப்படின்னு 39% பேரும், இது சரியான நிலைப்பாடு என்று 12% பேரும் கருத்து தெரிவிச்சிருக்காங்க. அந்த கருத்தின் மீது ஷபீரோட கருத்து என்ன? இதில் 2 விஷயங்களில் அதிகமான வாக்குகள் வந்திருக்கு. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் அது ரெண்டுமே ஒரு ஸ்ட்ராட்டஜியாக கூட இருக்கலாம். நீங்கள் ஓபிஎஸ் டிடிவியை வந்து என்டிஏ கூட்டணிக்குள்ளே கொண்டு வரீங்க அப்படின்னா என்ன டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸில் கூப்பிட்டு வரீங்க? அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸில் அதிமுக பங்கெடுக்குமா இல்லையா? அதிமுகவுக்கு அதில் அதை நிர்ணயிக்கக்கூடிய அதிகாரம் இருக்கிறதா இல்லையா? அப்போது அந்த இடத்துல நாங்கள் கூட்டணியை நாங்கள் தலைமை தாங்குகிறோம் அப்படின்னா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸையும் நாங்கள் செட் பண்ணுவோம். அது தொகுதியாக எந்த தொகுதியில் அவங்க நிற்கிறதா இருக்கட்டும், அவங்களுடைய வேட்பாளர்கள் யார் என்ற வரைக்கும்லாம் வந்து பண்ண முடியாது அப்படின்னா கூட ஏதோ ஒரு கட்டத்தில் அவங்கள உள்ளே கொண்டு வரும்போது ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அதிமுகவோடதாக இருக்க வேண்டும். அதில் இபிஎஸ் உடைய ஒரு சே இருக்கணும் அப்படின்றது தான் இந்த தீர்மானத்துடைய பொருளாக இருக்கிறது. இதுதான் பிஜேபிக்கான மெசேஜாக இருக்கிறது. இன்னொன்று என்னன்னா, இபிஎஸ்ட கன்சல்ட் பண்ணாமலே திரைமறைவில் பல விஷயங்கள் நடக்கிறது. ஏன்னா ஆர்எஸ்எஸ் தலைவர்கள் போய் இபிஎஸ்ஸை சந்தித்து பேசியிருக்காங்க. நீங்கள் வந்து ஒரு பீகார் தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு ஒரு ஒட்டுமொத்த அலையன்ஸ் கன்சால்டேஷன் நடக்கணும், பீகார் தேர்தல் போல் ஒரு வெற்றி நமக்கு கிடைக்கணும்னா அலையன்ஸ் கன்சால்டேஷன் வேணும் அப்படின்னு பேசியிருக்காங்க. அப்போ திரைமறைவில் ஏதோ ஒரு விஷயங்களை பண்ணுறாங்க அப்படின்ற சந்தேகம் அவருக்கு வந்திருக்கிறது. அதனால் ஒரு கவசமாக இந்த பொதுக்குழு தீர்மானத்தை அவர் பயன்படுத்துவார். சில விஷயங்களை ஸ்ட்ராங்காக பேசினார்னா பொதுக்குழு எனக்கு ஒப்புதல் கொடுத்துருக்கு அப்படின்னு பேசுவார். ஆனால் இந்த பொதுக்குழுவில் அமித்ஷா மற்ற பிஜேபி தலைவர்கள் மதிப்பார்களா அல்லது அதை ஏற்றுக்கொள்வார்களா அப்படின்றத நம்ம பார்க்கணும். இதோட சென்ஸை அவங்க ஏற்றுப்பாங்களான்ற சென்ஸாக ஏற்றுப்பாங்களா அதெல்லாம் இருக்கட்டும், எங்ககிட்ட பொதுக்குழுவை விட உங்ககிட்ட இருக்கிற ஃபைல்ஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்களை ஃபைலை தூக்கி போட்டால் கூட அந்த பல காரியங்கள் எதெல்லாம் நடக்க முடியாத காரியங்களோ அதெல்லாம் நடந்து விடும் அப்படின்றது நமக்கு தெரியும். நீங்கள் யோசிச்சு பாருங்க, அமித்ஷா அவர்கள் வந்து அரசியல் சாணக்கியர். இந்தியாவில் ஏதேதோ மாநிலங்களில் போய் 2 எம்எல்ஏ இருந்தாலும் அங்கே ஆட்சி அமைக்கக்கூடிய ஒரு சாணக்கியத்தனத்தோடு அவருடைய அரசியல் செயல்பாடுகள்லாம் இருக்குது. ஆனால் தமிழ்நாட்டில் அவரை திரும்ப திரும்ப புண்படுத்திட்டே இருக்காங்க. ஒரு அலையன்ஸ் வந்து அவர் செட் பண்ணி வச்சுட்டு இந்த அலையன்ஸுக்கு தலைவர் இவர் தான் அப்படின்னா கூட அவருடைய வியூகங்கள்லாம் வந்து இங்கே தோத்துக்கிட்டே போகுது அப்படின்ற ஒரு பிரச்சனையும் இருக்குது. யோசிச்சு பாருங்க, ஒரு உள்துறை அமைச்சருக்கு அதிமுகவுடைய உட்கட்சி பிரச்சனையை தீர்ப்பதா வேலை? அதை அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷமாக பண்ணிட்டு இருக்காங்க அவங்க. அப்போ இன்னைக்கு வந்து உள்துறை அமைச்சருடைய பாதி நேரம் வந்து
தமிழ்நாட்டில் அதிமுகவுடைய பிரச்சனையை எப்படி தீர்ப்பது, இபிஎஸ் ஓபிஎஸ் இடையே நடக்கின்ற இந்த பனிப்போரை எப்படி தீர்க்க முடியலையே சார், அந்த இடத்துல தோத்துட்டாரு. அதுதான் சொல்றேன். பாகிஸ்தான் எல்லை பிரச்சனை, சைனா எல்லை பிரச்சனை, உள்நாட்டு பாதுகாப்பு, அதுக்கு ஈக்குவலா இதை சொல்றீங்க நீங்க. அது ஈக்குவலான ஒரு பிரச்சனையை தீர்க்க முடியாத ஒரு பிரச்சனையாக இருக்கிறது அப்படின்றதா இதுல இருக்கிற முக்கியமான விஷயம். இப்போ அதுல கூடுதலாக 2 பிரச்சனைகள், 2 கேட்டை போட்டிருக்காரு இபிஎஸ் அப்படின்னு தான் பாக்குறேன். இந்த பொதுக்குழு தீர்மானம் என்பது ஒரு கேட்டை போட்டிருக்காரு. திரும்புற பக்கம் எல்லாம் கேட்டை போட்டா அமித்ஷா என்ன பண்ணுவார் அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஓகே, நிறைவு பார்வை. அண்ணன் நம்முடைய மதிமுக சேர்ந்த காரை செல்வராஜன் சொன்னாங்க, அதிமுக நம்பிக்கை இழந்துருச்சு. அதிமுக ஒருபொழுதும் நம்பிக்கை இழக்கலை. அதிமுக மற்றவங்க முதுகில் ஏறுற கட்சி கிடையாது, பல பேரை முதுகில் சுமக்கிற கட்சி அதிமுக. அதிமுக வேண்டுமானால் ஏன் சுமக்கணும்? சுமக்கிறோம், கூட்டணி தோழமை. ஓகே, தோழமை சுமக்கும். மதிமுக நேற்று என்ன நிலையில் இருந்தது, இன்றைக்கு என்ன நிலையில் இருக்கிறது அண்ணன் தான் சிந்திக்கணும். அதிமுகவை பொறுத்தவரை எந்த நிலையிலும் கொள்கையிலோ கோட்பாடுகளிலோ சமரசம் செய்து கூடிய கட்சி அதிமுக கட்சி இல்லை. அண்ணன் சுப்புரத்தினம் சொன்னார். அவர் என்ன சொன்னார், அன்றைக்கு ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் என்று நம்முடைய அருமை அண்ணன் இபிஎஸ் அவர்களும் ஓபிஎஸ் அவர்களும் இருவரும் சேர்ந்து 2019 நாடாளுமன்ற தேர்தல், 2019 நாடாளுமன்ற தேர்தலில் தோல்வி. உடனே அதுக்கு இபிஎஸ் தான் காரணமா, ஓபிஎஸ் காரணம் இல்லையா? 2021 சட்டமன்ற தேர்தல் தோல்வி, உடனே இபிஎஸ் காரணமா, ஓபிஎஸ் காரணம் இல்லை, அவர் தானே ஒருங்கிணைப்பாளர். ஒருவர் வெற்றி வந்தால் மார்தட்டுவதும் வீழ்ச்சி வந்தால் அடுத்தவரை காட்டி கொடுப்பதும் இது சரியான அரசியல் நிலைப்பாடே கிடையாது. வெற்றி தோல்வி இரண்டு வருகின்ற பொழுது சமரமாக 2 தலைவர்களும் கைகோர்த்து அதற்கு பொறுப்பேற்று முறையே தவறுகளை திருத்தி அல்லது பாதைகளை வியூகங்களை மாற்றி வெற்றி பெறுவதற்கான இலக்கை நோக்கி செல்ல வேண்டுமே தவிர ஒருவர் மீது இபிஎஸ் வந்ததனால் தொடர்ந்து தோல்வி என்று சொன்னால் என்ன தோல்வி? சட்டமன்ற தேர்தலில் 2021 புரட்சித் தலைவி அம்மா இருந்தபோது 63 சட்டமன்ற உறுப்பினர்கள் தான் அன்றைக்கி இருந்தோம். இன்றைக்கி 66 சட்டமன்ற உறுப்பினர்கள் களத்தில் நிற்கிறோம். சாதாரண ஆள், ஒரு விவசாயினுடைய பையன், அவருடைய பெரிய தலைவருடைய பையன் இல்லை, பெரிய பன்மொழியில் பேசக்கூடியவர் இல்லை, பெரிய முக பாவனை கொண்டவர் அல்ல, ஒரு சாதாரண நபர். இன்றைக்கு இவ்வளவு பெரிய ஆட்சியை 4 ஆண்டுகள் 2 மாதம் மிகச்சிறப்பான ஆட்சியை தந்திருக்காரு. 7.5% இடஒதுக்கீடு உள்ஒதுக்கீடு நீட்டில் கொடுத்தாரு, கவர்னர் நிராகரித்தார். முதலமைச்சர் தனக்குரிய தனி அதிகாரத்தை பயன்படுத்தி அந்த திட்டத்தை இன்றைக்கு அமுல்படுத்தி இந்தியாவிலேயே ஒரு சுயமரியாதை உள்ள தலைவராக இன்றைக்கு நீட் மூலம் இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒடுக்கப்பட்ட மக்கள், தாழ்த்தப்பட்ட மக்கள், அடித்தளத்தில் இருக்கக்கூடியவர்கள்லாம் இன்றைக்கி பல பேர் சார் மருத்துவருடைய கனவை நனவாக்கிய தலைவர் புரட்சி தமிழன் எடப்பாடியார், சாதாரண குடும்பத்தைச் சேர்ந்தவர். அதனால தான் சொல்கிறோம், சிறப்பான ஆட்சி அவர் தந்திருக்கிறார். ஆட்சியில் ஏதாலும் குற்றச்சாட்டுகள் இருந்தால் சொல்லுங்கள். இங்கே எடுத்தோடனே என்ன சொல்கிறீங்க, பிஜேபி மோடி மஸ்தான் வித்த கட்டுற மாதிரி எல்லாம் பேசிகிட்டு இருக்கோம். பிஜேபியை பொறுத்த வரைக்கும் மாண்புமிகு பாரத பிரதமராக இருந்தாலும் சரி, மாண்புமிகு உள்துறை அமைச்சராக இருந்தாலும் சரி, அடுத்த கட்சியினுடைய உட்கட்சி விவகாரங்களில் அவங்க தலையிடுறதே கிடையாது. என்ன சார், உட்கட்சி விவகாரங்களில் அவங்க தலையிடுறதே கிடையாது. நீங்க ஓபிஎஸ் அவர் வந்து தனியா போய் நின்றார், அதிமுக நிக்கல, சுயேட்சை வேட்பாளர் நின்றாரு. அருமை அண்ணன் டிடிவி அவர் தனியா, தினகரன் அவர்கள் தனியா போய் ஒரு இயக்கம் கண்டாரு. அதிமுக சேர்க்கணுமா வேணாமா அப்படிங்கிறது பொதுச் செயலாளர் தான் முடிவு பண்ண முடியும். செங்கோட்டையனையும் ஓபிஎஸ்ஸையும் அமித்ஷா தானே சார் கூட்டு பார்த்தாரு. அது தனிப்பட்ட முறையில் அவர் சந்திச்சிருக்கலாம், எங்களுக்கு தெரியாது. கட்சி சம்பந்தமா பேசுறீங்க, பேசிட்டே இருக்கும்போது தானே நான் என்ன நீங்க கூப்பிட்டு பேசுறீங்கன்னா நான் சொல்ற முடிவு அதிமுக முடிவா? என்ன நீங்க கூப்பிட்டு பேசுறீங்கன்னா நான் சொல்ற முடிவு நம்ம 2 பேரும் பேசிக்கிறதுக்கும் அமித்ஷாவும் செங்கோட்டையனும் அமித்ஷா ஓபிஎஸும் பேசிக்கிறதுக்கு வித்தியாசம் இல்லையா சார்? ஓபிஎஸும் சரி செங்கோட்டையனும் சரி இவங்க 2 பேரும் சரி பொதுச் செயலாளர் தான் சார் முக்கியமான பொறுப்பு. பொதுச் செயலாளர் அவர் இருக்காரு. பொதுச் செயலாளரை நீங்க கன்வின்ஸ் பண்ணாதான், பொதுச் செயலாளர் நினைச்சாதான் ஒருத்தவங்களை கட்சியில் சேர்க்கலாம். அதான் அவர் சொல்றாரு, யாரை கட்சியில் சேர்க்கணும், யார் கூட்டணியில் சேர்க்கணுங்கிறது அதிமுக தலைமை தாங்கி இருக்கு. தலைமை பொறுப்பை அண்ணன் எடப்பாடியார் இருக்காரு, அவர் தான் முடிவு பண்ணணும்னு சொல்றாங்க. அதுல என்ன, இப்போ திமுக கூட்டணி இருக்கு, காங்கிரஸ் தேசிய அளவில் பெரிய கட்சியாக இருக்கலாம், பல 100 ஆண்டுகளுக்கு இயக்கம் நடத்திருக்கலாம், பல வருடங்கள் இந்த நாட்டை ஆண்டிருக்கலாம். ஆனால் மாநிலத்தில் கூட்டணி அமைக்க வேண்டியது எத்தனை சீட்டு என்னங்கிறது முடிவு பண்ண வேண்டியது திமுக தலைவர் தான் சார். நீங்க மூர்த்தி தீர்மானம் போடுறது இல்ல, மூர்த்தி சிறியதுங்கிறதுனால கீர்த்தி குறைவா நீங்க நினைச்சிட கரெக்ட் தான். திமுக பொதுக்குழுவை கூட்டி முதலமைச்சர் வேட்பாளராக திரு மு க ஸ்டாலின் தான் இருப்பாரு, கூட்டணியில யார் இருப்பாங்கன்றத திமுக தான் முடிவு. நீங்க 14 தீர்மானங்கள்ல முதலமைச்சர் வேட்பாளர் நாங்க எடப்பாடியார் தீர்மானம் போடலையே. இல்ல, திமுக தான் முடிவு செய்யும், கூட்டணியில யார் இடம் பெறுவாங்கன்றத திமுக தான் முடிவு செய்யும். நாங்க என்ன சொல்றோம் இன்னைக்கு நாங்க என்ன சொல்லியிருக்கிறோம், யார் யார கூட்டணியில சேர்க்கறதுங்கிறது கட்சியினுடைய நம்மளுடைய தமிழ் மாநிலத்தினுடைய என்டிஏனுடைய தலைவர் எடப்பாடியார் அவர் முடிவு செய்வார். யார் யார் வேட்பாளர்னு அவர் தானே முடிவு செய்ய போறாரு. இப்போ யார் கூட்டணியில் சேரணும் அவர் தானே முடிவு செய்யணும். இப்போ நீங்க என்ன நினைக்கிறீங்க,
மூர்த்தி சிறியதுங்கிறதுனால அதுக்கு கீர்த்தி இல்லைன்னு நினைக்கிறீங்க. இவர் வந்து ஒரு பெரிய தலைவருடைய பையன் இல்லை, இவர் பெரிய நடிகர் இல்லை, அதனால இவர் வலிமை இழந்த தலைவர் அப்படின்னு நீங்கள் எடப்பாடியாரை குறைச்சி மதிப்பிட்டா அதுக்கு நாங்கள் பொறுப்பேற்க முடியும். வலிமையான தலைவர் எடப்பாடியார். எந்த நிலையிலும் இந்த இயக்கத்தை அடமானம் வைக்காமல், எந்த நிலையிலும் தலை தாழாமல் இந்த இயக்கத்தை வலியோடு நடத்தக்கூடிய தலைவர் எடப்பாடியார். 2024 நாங்கள் கூட்டணியில் இல்லைன்னு சொல்லி வெளில வந்தோமே, எம்பி எலெக்ஷனில் வெளில வந்தோமா இல்லையா? சொன்னதை செஞ்சோமா இல்லையா? இப்போ கூட்டணியில் இருக்கோம். அதில் என்ன உங்களுக்கு குறை? எனவே 2026 சேர மாட்டோம்னு சொன்னீங்களா சார்? வந்தப்பவும் சரி, அதுக்கு பிறகு எஸ்டிபிஐ மீட்டிங்லையும் சரி, அதற்கு பிறகும் சரி, இந்த தேர்தல் மட்டும் இல்ல, அடுத்து எந்த தேர்தலையும் கூட்டணி இல்லைன்னு சொன்னார். அரசியல்ல நிரந்தர நண்பர்கள் கிடையாது, நிரந்தர எதிரியும் கிடையாது சார். வலிமையான தலைவர் உறுதியா இருக்க வேண்டாமா? இல்ல, நீங்க அவரும் நீங்க என்ன சொன்னாரு? கூட்டணியில் அன்னைக்கு பிஜேபி கூட சேர மாட்டோம்னாரு, பிஜேபி கூட சேரலையே. 2024 பிஜேபி கூட நம்ம வந்து கூட்டணி இல்லாம தானே நின்னாங்க நாடாளுமன்ற தேர்தலில். இல்ல அப்பதான் சொன்னாரு 2026 நாங்க இருக்கோம். எமர்ஜென்சியா டிக்ளேர் பண்ண காங்கிரஸ் கூட திமுக கூட்டணி சேரலாம், நாங்க சேரக்கூடாது சார். சொல்லுங்க பார்க்கலாம். சரி, எமர்ஜென்சியை டிக்ளேர் பண்ணி திமுகவை அவ்வளவு பிரயோஜனப்படுத்தி நீ முதலமைச்சரை கூட கைது செஞ்சு உள்ள இருந்தாங்கன்னு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நீங்க காங்கிரஸை தூக்கி சுமக்கலாம், நாங்க பிஜேபி கூட சேரக்கூடாதா? என்ன பிஜேபி அவ்வளவு கெட்ட கட்சியா? ஓகே, இதே உங்க நிறைவு பார்வை எடுத்துக்கிறேன். திரு செல்வராஜ், இதில் முக்கியமாக எடப்பாடியார் அவர்கள் ஒரு காலத்திலையும் டிடிவி அவர்களையோ ஓபிஎஸ் அவர்களையோ சசிகலா அவர்களையோ இந்த இயக்கத்திற்குள் மீண்டும் கொண்டு வரவே மாட்டார் என்பது உலகம் அறிந்த செய்தி. அதை தெரிஞ்சதற்கு பிறகுதான் அம்மையார் சசிகலா அவர்கள் எந்த முயற்சியும் எடுக்கல, அமைதியாக இருக்காங்களே, எந்த முயற்சியும் எடுக்கல. ஆனால் கடைசியில் டிடிவி என்ன சொன்னாரு? எடப்பாடியாரை நான் முதல்வராக ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று எடப்பாடியார் கூட இணைவதை கூட முற்றுப்புள்ளி வைத்திருப்பவர் டிடிவி தினகரன். ஆனால் ஓபிஎஸ் அவர்கள் எந்த நம்பிக்கையில் இந்த டேட்டை பிக்ஸ் பண்ணிட்டு இத்தனை காலம் அவர் வெயிட் பண்ணாருன்னு எனக்கு புரியல. என்னன்னு கேட்டீங்கன்னா, தன்னுடைய தலைமைக்கு, எடப்பாடியார் தலைமைக்கு நீங்க அதிமுகவில் சேலஞ்ச் பண்ண ஆட்கள் யாரும் இல்லை. ஆனால் எதிர்காலத்தில் டிடிவியோ இல்லை ஓபிஎஸ்ஐயோ சசிகலா அவர்களையோ வலிமையானவர்களாக இவரே மாற்றி நாளைக்கு எதிர்காலத்தில் அவருக்கு வந்து சேலஞ்ச் பண்ணக்கூடிய இடத்திற்கு அவர்கள் 3 பேரையும் ஒரு காலம் கொண்டு வந்து சேர்க்க மாட்டார். ஆனால் அடுத்து என்ன நடக்கும் என்று அண்ணன் சுப்ரத்தினம் அவர்கள் சொன்னதைத்தான் நான் சொல்ல விரும்புகிறேன். பிஜேபியை முடிந்தவரை அதிமுக கூட்டணியிலிருந்து நகர்த்துவதற்கு முயற்சி செய்வார்கள். அதைத்தான் பாஜகவும் செய்யும். பாஜகவும் ஏடிஎம்கே விட்டு ட்ரிப்ட் ஆகி போகும்னு நினைக்கும், ஏடிஎம்கேவும் பிஜேபி அனுப்பும்னு நினைக்குமா? ஆமா, இல்ல ஏடிஎம்கே நினைக்காது. ஆனால் பிஜேபியை நிச்சயமாக அதிமுக கூட்டணியிலிருந்து விலக்கி கொண்டு போவார்கள். ஏனென்றால் பாஜகவினுடைய தேர்தல் தந்திரமே மற்ற மாநிலங்களில் 2வது நிலையில் இருக்கிற இயக்கங்களை உடைத்து அவர்களுடைய வலிமையை குறைத்து விட்டு அந்த இடத்திற்கு தங்களை நகர்த்திக் கொள்ளுகிறது தான் அவங்களுடைய. ஏடிஎம்கேவும் பிஜேபியும் இருந்தா வலிமையா இருப்பாங்க. இல்ல, அப்ப வலிமையா இருக்குன்னா சேருது இல்ல. அப்ப அதிமுக வெளியில போக சார். அதிமுக வலிமையான வாக்கு வங்கி உள்ள கட்சி எந்த கட்சி இருக்காங்க அவங்க கூட்டணிக்கு போறதுக்கு? அதிமுக விட வலிமையான வாக்கு வங்கி கீழே ஒரு செய்தி நான் வச்சுக்கிறேன். பாஜக தலைமையில் ஒரு அணி அமையும். அதில் டிடிவி ஓபிஎஸ் அம்மையார் சசிகலா அவர்கள், ஏசி சண்முகம், ஜான் பாண்டியன், நம்ம அன்புமணி ராமதாஸ் இவர்கள் எல்லாம் இணைவார்கள். தாவேகா விஜயோடு ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி சிபிஐ வழக்கை காட்டி பாரதிய ஜனதா கட்சி நிற்கிற தொகுதிகளில் எல்லாம் ஒரு வலிமையான வேட்பாளர்களை போட்டு நாங்கள் பிரச்சாரம் செய்ய மாட்டோம் என்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை, ஒரு ஒப்புதலை விஜய் கூட வாங்கி ஒரு மறைமுக கூட்டணி போடுவாங்க, வலுவிழக்க செய்து அந்த இடத்திற்கு விஜயே வரவிட மாட்டாங்க. பாஜக வந்து அந்த இடத்துல நிற்கும். அதை மையப்படுத்தித்தான் இந்த எஸ்ஐஆர் கொண்டு வருவதும் சரி. இப்பொழுது சமீபத்தில் இப்போ ஒரு அமித்ஷா அவர்கள் பேசினது வெஸ்ட் பெங்கால் பொதுக்கூட்டத்தில், பீகாரை போன்று வெஸ்ட் பெங்காலிலும் தமிழ்நாட்டிலும் பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான அணி ஆட்சி அமைக்கும் என்று சொல்லியிருப்பது அதுதான். இழந்து நிற்கப் போவது, அதான் நான் நம்பிக்கையற்ற பொதுக்குழு சொன்னதுக்கு காரணம். இழந்து நிற்கப் போவது இந்த வருகிற 2026 தேர்தலில் ஒட்டுமொத்தமாக அதிமுக தன் வலிமையை இழந்து நிற்கப் போகிறாள் என்பதான் என்னுடைய பார்வை. இதையா 2 விஷயம் இதில் கேட்கணும். ஒன்று, டெல்லிக்கு செய்தி சொல்கிறாங்க, இன்னொன்று ஓபிஎஸ் டிடிவிக்கு செய்தி சொல்கிறாங்க. இது தொண்டர்கள் இதை எப்படி ஏற்றுக்கொள்வாங்க? இப்போ பொதுக்குழுன்றது வந்து ஒரு கட்சியில் லட்சக்கணக்கான தொண்டர்கள் இருந்தால் அவங்க எல்லோரும் வர முடியாதுன்றதுனால அவங்களுடைய பிரதிநிதிகள் கூடி முடிவெடுக்கிறாங்கன்னு அர்த்தம். அந்த உணர்வு இந்த பொதுக்குழுவோட தீர்மானங்களை, முடிவை, பேச்சை தொண்டர்கள் எப்படி உணர்ந்துப்பாங்க? என்ன பொலிட்டிக்கல் இம்பேக்ட்
இல்லை அதான் தொண்டர்களும் சரி நிர்வாகிகளும் சரி நம்ம முதலேருந்தே சொல்கிறோம், அவங்க வந்து ஒரு ஒற்றுமையான பலமான கூட்டணி வேணும் அப்படின்ற இடத்துல இருக்காங்க. யார் யார் சீட் கேட்க போகிறாங்களோ அவங்களாம் ஒரு பலமான கூட்டணி வரணும், அப்போ தான் நம்பி செலவழிக்கலாம் ஜெயிக்கலாம் அப்படின்ற எண்ணத்தில் இருக்காங்க. தொண்டர்களை பொறுத்தவரை அதே தான், நம்ம கட்சி ஆட்சிக்கு வரணும் அப்படின்னா ஒரு பலமான கூட்டணி வரணும். அந்த பலமான கூட்டணி யார் அமைக்க முடியும் அப்படின்னா நம்ம வந்து அது வந்து மத்திய அரசு பலம் வாய்ந்த ஒரு கட்சியாக இருக்கனால அவங்க வந்து இதில் தலையிடலாம். அவர் சார் சொன்ன மாதிரி இது விஜயை கொண்டு வரலாம், இல்லை ஏதாவது பண்ணலான்னு முதல்ல முயற்சி பண்ணாங்க, அப்படிலாம் நடந்துச்சுன்னு சொன்னாங்க. எல்லாமே பாருங்கள், பீகார் தேர்தலுக்கு அப்புறம் வந்து அமித்ஷா வந்து தமிழ்நாட்டிலே இருந்து இதெல்லாம் பண்ணுவாருன்னு பல தலைவர்கள் அதில் பேசினாங்க. ஒரு வாரம் தங்க போறாரு, எல்லாமே முடிவாரு, எல்லாத்தோடையும் பேச்சுவார்த்தை நடத்தி எல்லாத்தையுமே முடிச்சு வச்சிருவாரு அப்படின்னா ரொம்ப கஷ்டம். பல பிரச்சனைகளை முடிஞ்சிடலாம், ஆனா இந்த பிரச்சனை இந்த தமிழ்நாட்டு பிரச்சனையை மட்டும் முடிக்க முடியாது. அதை வந்து நம்ம சகோதரர் வந்து திரும்ப திரும்ப சொன்னார், சார் நாங்கள் பேசுகிறோம் சார், கட்சியை பலப்படுத்துறதுக்கு நாங்கள் பேசுகிறோம், உங்களுக்கு என்ன சார்னாரு. அதாவது வந்து அது பேசலாம், அதாவது ஒரு ஊடக நடுநிலை, நீங்கள் வந்து ஒரு சார்பு ஊடகங்களை கூட சொல்லலாம். ஒரு ஊடகங்கள் நியாயமாக ஒன்று பண்ணி அதிமுக அணி வீக்காக இருக்குது, பலவீனமாக இருக்குங்க, நீங்கள் இப்படிலாம் பண்ணலான்னு சொல்லி ஊடகங்கள் விவாதங்கள் பண்ணும்போது அதை பாசிட்டிவாக எடுத்துக்கிட்டு அதற்கான முயற்சிகளை பண்ணலாமே தவிர, அதாவது ஒரு தலைமை தான் வந்து ஜெயிக்க முடியாதுன்றதை தெரிஞ்சு வச்சுருக்கணும். மற்ற தொண்டர்களையும் நிர்வாகிகளையும் ஊக்கப்படுத்தணும். அவங்களுக்கு நீங்கள் சொல்லலாம், ஏன்னா நீங்கள் கணக்குப்படி நீங்கள் கணக்கெல்லாம் சொல்கிறாங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு 13 ரெண்டையும் சேர்த்தா ஒரு 11, 12, 13 தொகுதிக்குள்ளே தான் வந்து அதிமுக சட்டசபை தொகுதிகளில் முதலிடத்தில் வந்துச்சு பார்லிமெண்ட் தேர்தலை பொறுத்தல. அவர் 84 தொகுதிகள் நாங்கள் ஜெயிச்சோன்னு சொல்கிறாரு. ஆனால் நியாயமாக பார்த்தீங்கன்னா தனித்தனியாக பார்த்தீங்கன்னா அதிமுக ஒரு 8 to 10, இங்கே ஒரு பாமக ஒரு 3 தொகுதிகளை தான் சட்டமன்ற தொகுதிகள் நம்பர் 1க்கு வந்தாங்க. ஸோ இதெல்லாம் வந்து தலைமை வந்து தன்னுடைய நிர்வாகிகளையும் கட்சிக்காரர்களையும் தைரியம் ஊட்டுறதுக்கு நிறையா சொல்லி 149 சர்வே பண்ணிட்டோம் வருது அப்படின்னு சொல்கிறதோ, 210 தொகுதியில் நம்ம ஜெயிப்போம் அப்படின்னு சொல்கிறதோ, அது வந்து ஒரு மகளுக்கு ஒரு உந்து சக்தியாக இருக்கும், ஒரு நம்பிக்கையை கொடுக்கும். நம்பிக்கை ஆட்சியை பிடிப்போம் அப்படின்னு சொல்கிறது ஒரு எல்லா கட்சிக்கும் இருக்கிற ரைட். பட் 210 அப்படின்றது வந்து ஒரு பெரிய இலக்கு இல்லை, அதுதான் அவர் சொல்லிட்டாரு. அதாவது அவங்க 200ன்னு சொன்னாங்கன்னா 210. இப்போ ஒருவேளை 210ன்னு ஒருவேளை ஸ்டாலின் சொல்லியிருந்தாருன்னா நாங்கள் 220 சார். 500 பார்லிமெண்ட்லேயே 534 இது இருக்கிற இடத்துலையே அவ்வளவு செல்வாக இருக்கிற மோடியே 400 சீட்டு தான் சொன்னாங்க. ஆமாம், அதை தாண்டின ஒரு இலக்கு வைக்கிறாரு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள்னா, அதான் சொல்றேன், ரியலிஸ்டிக்கா இருக்கா? இல்லை அதான் சொல்றேன், அவங்க தொண்டர்களை நம்பிக்கை விட்டுறதுக்காக பண்றாரு. அது தொண்டர்களை நம்புவாங்களா அப்படின்றது அது கேள்விக்குறி தான். ஓகே, நிறைவு செய்யலாம்னு நினைக்கிறேன். நீங்க ஏதோ குறுக்கிட வருவீங்க. என்ன சொன்னார், 8 to 10 தொகுதி தான் சொன்னார். நாங்கள் பிஜேபி கூட்டணி இல்லாமையே இப்போ 40 தொகுதி நாங்கள் தோற்றுருக்குறோம். ஆனால் சட்டமன்றத்தில் 10 தொகுதி ஜெயிச்சிருக்கோம். 10 தொகுதி சட்டமன்ற தொகுதி நாங்கள் அதான் சொன்னேன், 10 3 இவங்க 10 தொகுதி ஜெயிச்சிருக்கோம். பிஜேபியை நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த 41.33% இருக்குல்ல, அதில் நீங்கள் ஒரு 10% கழிச்சுன்னு வச்சுங்களேன், 31.333 வச்சுங்களேன், ஒரு 63 தொகுதி நாங்கள் ஜெயிப்போம். எப்படி சார்? ஒரு 63 தொகுதி நாங்கள் ஜெயிப்போம். இல்லை சார், 31.33 உங்களோடது. ஆமாம், உங்களோட எதிர்ப்பு யாரை எதிர்த்து போட்டுக்கிறீங்களோ அவங்க 47, நீங்கள் 41.33 இருக்கும்போதே அவங்க 47 இருக்காங்க. அப்போவே 6% நீங்கள் அவங்க நீங்கள் இப்போ நீங்கள் கூட்டுக்கு நீங்கள் சொன்னீங்கல்ல, இப்போ நீங்கள் சொன்னது வந்து இப்போ ராமநாதபுரம், தேனி ஒரு 3 கான்ஸ்டியூன்சி 3618 சார். நீங்கள் அந்த கான்ஸ்டியூன்சி அதை தாண்டி எந்தாண்ட வாங்க சார், நீங்கள் அவங்களை ஒட்டுமொத்தமாக சேர்க்காதீங்க. ஃபர்ஸ்ட் அந்த கணக்கில் சேர்க்க வேணான்றீங்க. இப்போ நான் இன்னொன்று கேட்குறேன் சார், அதில் ஒட்டுமொத்தமாக சேர்க்காதீங்க. கரெக்ட். அப்போ நீங்கள் சொன்னால் நீங்கள் 6 தொகுதி இப்போ ராமநாதபுரத்தில் அண்ணன் ஓபிஎஸ் வந்து 6 தொகுதியில் வந்து அவர் நிற்கிறாருன்னு வச்சுங்க, அவர் தமிழ்நாடு முழுவதும் அவரை பாதிக்காது. 84 இல்லை, 6 தொகுதியில் அவ்வளோதான். ஓ, தேனி ஒரு 10 தொகுதியை வச்சு கேச்சிங்க, ஒரு தஞ்சாவூர், மீதி 74 தொகுதி நாங்கள் வந்துருவோம். புது லாஜிக் வைக்கிறாரு முருகு. பிஜேபியே ஒரு 50 தொகுதிக்கு மேல கேட்பாங்கன்னு நினைக்கிறேன் இந்த வாட்டி. சார் அப்படி சார் இல்ல சார், இல்ல அப்படி கேட்டா கொடுத்துருவாங்க. இல்ல சார், நீங்க பீகார் எலெக்ஷன்ல சார் இல்ல அந்த 6 வச்சுக்கங்க, ராமநாதபுரத்துல இருக்கிற 6 வச்சுக்கங்க, தேனியில இருக்கிற ஒரு 6 வச்சுக்கங்க. அப்படி கிடையாது. நீங்க பீகார்ல ஒரு பீகார் எலெக்ஷன் சொல்ல, பீகார்ல நிதிஷ்குமார் எத்தனை எம்எல்ஏ வச்சிருந்தாரு? 43 சீட்டு வச்சிருந்தாரு. எத்தனை சீட்டு கொடுத்தாங்க? 101 சீட்டு கொடுத்தாங்க. நீங்க காங்கிரஸ் கொடுத்துருவீங்களா? திமுக காங்கிரஸ் கொடுத்துருமா? அவங்க சரிசமமா பிரிச்சாங்க. பீகார்ல யார் முதலமைச்சர் நான் தேர்தல் முடிஞ்சதுக்கப்புறம் சொல்றேன்னாங்க, நிதிஷ்குமார் தான் முதலமைச்சர் சொல்லி இன்னைக்கு அரியணையில் அமைச்சு வச்சிருக்காங்க. ஆனால் எங்களுக்கு அப்படி கிடையாது. தமிழ்நாட்டில் எடப்பாடியார் முதலமைச்சர் சொல்லி தான் நாங்கள் தேர்தலை சந்திப்போம். ஓகே, அது மாதிரி நீங்கள் ஹிந்துவில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டிக்கல் வந்திருக்கு பாருங்கள். மதுரையில் 6 தொகுதிகளில் அதிமுக, திருப்பரங்குன்றத்தில் பிஜேபிக்கு 20% வாக்கு இருக்கான். மதுரையில் ஒரு தொகுதியில் 32% வாக்கு பாஜக இருக்குன்னு இன்னைக்கு ஒரு 6 தொகுதிகள் இருக்கிறாங்க. இல்லை சார், மொத்தமாக பார்லிமெண்ட் எலெக்ஷனில் நடந்த ஒரு அதிமுக எதிர்பார்க்காத ஒரு விஷயம் என்னென்னா, தென்சென்னை மாதிரியான தொகுதிகள் தொடங்கி கோவை,
திருப்பூர், மதுரை, திருநெல்வேலி, இப்போ பல பகுதிகளில் அதிமுக 3வது இடத்துக்கு போயிடுச்சு. பார்லிமெண்ட்டுக்கு ஒரு மாதிரி ஓட்டு போடுவாங்க, சட்டமன்றத்துக்கு ஒரு மாதிரி ஓட்டு போடுவாங்க. 80லேயே புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் இருக்கும்போது என்ன நடந்தது? 80ல் நடந்தது. திமுக எத்தனை சீட்டு ஜெயிச்சது? 39 சீட்டு திமுக ஜெயிச்சது. உடனே இந்திரா காந்தி அம்மையாரை வச்சு ஆட்சியை கலைச்சிட்டு மீண்டும் தேர்தல் செஞ்சாங்க. மீண்டும் முதலமைச்சராக புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் வந்தார். மக்கள் வந்து யார் கம்பேர் பண்றாங்க சார்? நீங்க இன்னைக்கு நடக்கிற ஆட்சி கூட்டணியை மட்டும் நீங்க வச்சு நீங்க கணக்கு பண்ணாதீங்க. நீங்க கூட்டணியை மட்டும் வச்சு நீங்க தரவுகளை பார்க்காதீங்க. சட்டமன்ற தேர்தல் கூட்டணி கட்சியில தலைவர்கள் வேண்டுமானால் நிம்மதியாக இருக்கலாம் ஒழிய, ஆரோக்கியமாக இருக்கலாம் ஒழிய, வளமாக இருக்கலாம் ஒழிய, நலமாக இருக்கலாம் ஒழிய, தொண்டர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்பதை களத்தில் நின்று பார்த்தால் தான் தெரியும். ஆரோக்கியம், நலம், வளம், மகிழ்ச்சி இது எல்லாமே இருக்கு. அவருடைய பேச்சிலேயே திரு எடப்பாடி தான் சொல்லியிருக்காரு. நிலக்கோட்டையில வந்து நாங்க வந்து திண்டுக்கல் பார்லிமெண்ட்ல வந்து தோக்குறோம், ஆனா வந்து நிலக்கோட்டையில வந்து நாங்க கூடுதலா 27,000 ஓட்டு வித்தியாசத்துல தேன்மொழி எம்எல்ஏ ஜெயிச்சிருக்காங்க. ஆமா அப்படின்னு தான் சொல்றாரு. இல்ல ஒரே ஒரு வார்த்தை மட்டும் நான் இடையில சொல்லிடுறேன். இதே சொல்லுங்க. எல்லாத்தையும் சொல்லி முடிச்சு கடைசியா சொல்லுங்க. திமுக தலைமையிலானது கூட்டணியை மட்டும் வச்சுமே நம்பிக்கையில் இருக்காங்கன்னு சொன்னாரு. என்னை பொறுத்தவரை கூட்டணி இல்லாம தேர்தல் சந்திக்க தயார். திமுக தயாரா? 2026 தேர்தலில் திமுக கூட்டணி அப்படியே தொடர்ந்து கூட்டணியை மட்டுமே நம்பியிருக்க கட்சி திமுக சார். வலிமைன்னா கூட்டணி மட்டும்னு இல்லை, நீங்க அப்படி எடுத்துக்காதீங்க. எனக்கு தெரிந்து இந்தியாவிலேயே ஒரு சட்டம் 5 ஆண்டுகள் ஆட்சியில் என்று அடுத்த சட்டமன்ற தேர்தலுக்கு போகிற பொழுது இன்காம்பிட்டன்ஸ், நம்பிக்கையற்ற நிலையில் இல்லாமல் அனைத்து மக்களுக்குமான வளர்ச்சியை கொடுத்து ரொம்ப தைரியமா திமுக கூட்டணி இந்த முறை தேர்தலை சந்திக்கும். ஓகே, மிக்க நன்றி உங்கள் எல்லோருடைய பங்களிப்புக்கும் கருத்து பகிர்வுக்கும். மீண்டும் சந்திப்போம். இது கேள்வி களம், மக்களின் மேடை.